வெல்கம் டு யூடிஎம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. நாம் இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் வரலாறுலேருந்து லெசன் 11 பார்க்க போகிறோம். பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். போன வீடியோ பார்த்திங்க அப்படின்னா குப்தர்கள் பற்றி பார்த்துருப்போம். ஸ்ரீகுப்தர்லேருந்து விஷ்ணுகுப்தர் வரைக்கும் பார்த்துருப்போம். அப்போ பார்த்திங்க அப்படின்னா கிபி 300லேருந்து கிபி 700 வரைக்கும் அவர்கள் ஆட்சி செய்ததை பார்த்துருப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிற்கால சோழர்கள் அப்படிங்கிறவங்கள பார்க்க போகிறோம். பிற்கால சோழர்கள் அப்படிங்கும்போது சோழர்களோட பேரரசு எப்படி உருவாக்கம் அடைஞ்சது, சோழர்கள் மட்டும் இல்லை, சோழர்கள் அதன் பின்னாடி பாண்டியர்கள், அவங்களோட பேரரசு எப்படி உருவாக்கம் அடைஞ்சது, சோழர்கள் காலத்தில் நிர்வாகங்கள்லாம் எப்படி இருந்தது, பொருளாதாரம் அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தது, சமூகமும் அதனோட கட்டமைப்பும் எப்படி இருந்தது, சோழர்கள் பார்த்திங்க அப்படின்னா கல்வி புரவலர்களாக எப்படி இருந்தாங்க, அடுத்ததாக பாண்டியர்கள் எப்படி மறுமலர்ச்சி அடைஞ்சாங்க, அந்த பாண்டியர்களோட அரசு இப்படி இருந்தது, அவங்களோட பொருளாதாரம், அந்த காலகட்டத்தில் மதம் அப்படிங்கிறது எப்படி இருந்தது, இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பாடத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பாடத்தோட அறிமுகத்தில் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வரலாற்றோட தொடக்க காலம் அப்படிங்கும்போது தமிழகத்தை ஆட்சி செய்த 3 வலிமை வாய்ந்த மரபு வழி அரசர்கள்னு யாரை சொல்லுவோன்னா சேரர், சோழர், பாண்டியர். ஸோ இவங்களை பற்றி சங்க இலக்கியங்கள் என்ன குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்கன்னா மூவேந்தர்கள்னு குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. இவங்க வரலாற்றோட தொடக்க காலத்தில் இருந்தாங்க. அதாவது கிமு 300லேருந்து கிபி 300 வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நம்ம சங்க காலம்னு சொல்லுவோம். ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா மூவேந்தர்கள்னு சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிற சேர, சோழ, பாண்டியர்களோட காலகட்டம் இருந்தது. இடையில பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்க ஏதானாங்க அப்படிங்கிற தகவல்கள் எதுவும் நமக்கு பதிவில் இல்லை, சான்றுகள் எதுவும் இல்லை. அடுத்ததாக சோழர்கள் அப்படிங்கிறது, பிற்கால சோழர்கள் அப்படிங்கிறது 9வது நூற்றாண்டில் தான் நமக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ சங்க இலக்கியங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சோழர்களோட மரபு குறிப்பிடப்பட்டிருக்கு, மூவேந்தர்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் சங்க காலத்திற்கு பிறகு அந்த 600 கிபி 300க்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சோழர்களை பற்றின எந்த ஒரு டீட்டெயில்ஸும் இல்லை. கிபி சங்க காலத்துக்கு பின்னாடி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 9வது நூற்றாண்டில் தான் சோழர்கள் பற்றி நம்ம மறுபடியும் தெரிஞ்சுக்க போகிறோம். பிற்கால சோழ பேரரசு அப்படிங்கிறது எதனால் மறுபடியும் வந்துச்சு அப்படின்னா தமிழகத்தில் ஏற்பட்ட மாற்றங்களால் தான் இந்த மறுபடியும் இந்த முடியாட்சி அரசு அப்படின்னு வந்துச்சு. முடியாட்சி மன்னராட்சினா என்ன, தனக்கப்புறம் மகனுக்கு அப்புறம் பேரன் அப்படின்னு வர்றது தான் இந்த முடியாட்சி மன்னராட்சின்னு சொல்லுவோம். ஸோ பிற்கால சோழ பேரரசு மீண்டுமா எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த டைமிங்கில் தமிழகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள், சமூக மாற்றங்கள்னால நமக்கு மீண்டுமா கட்டப்படுது சோழ பேரரசு. சோழர்களுக்கான எழுச்சிக்கான காரணம் அப்படிங்கும்போது எத்தனையோ காரணங்கள் இருக்குது. அதில் முக்கியமான காரணம் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் வேளாண்மை அப்படிங்கிறது, விவசாயம் அப்படிங்கிறது ரொம்ப விரிவடைஞ்சதுனால செழிப்பான இதாக இருந்ததுனால சோழர்களோட எழுச்சிக்கான காரணம் அதை ஒன்று குறிப்பிட்டு சொல்ல முடியுது. அப்படி விரிவாக்கம் அடையணும் அப்படின்னா அது எந்தெந்த இடத்துல வேளாண்மை விரிவாக்கம் அடையும் அப்படின்னா அந்த முக்கிய இடங்கள் எப்படி இருக்கணும், ஆற்று வழிநிலங்களாக இருக்கணும். ஸோ ஆற்று அந்த தண்ணி இருக்கிற சைடு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு விவசாயம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். ஸோ அந்த குறிப்பிட்டு சொல்கிறது என்ன அப்படின்னா ஆற்று வடிநிலங்களை தான் சொல்கிறாங்க. வேளாண் விரிவாக்கம் நடைபெற்ற முக்கிய இடங்கள்னால் ஆற்று வடிநிலங்கள்னு சொல்கிறாங்க. ஸோ வேளாண் பெருவளர்ச்சி அந்த ஆற்று வடிநிலங்கள் மூலிமா அந்த விவசாயம் அங்கே நடந்ததன் மூலிமா பெரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு விவசாயம். அதனால் அபரிமிதமான உபரி தானியம் இருக்கு இல்லையா, அது தேவைக்கும் மீள மக்களோட தேவைக்கும் மீறின உபரி இருந்ததாக சொல்லப்படுது. தானிய உற்பத்தி, அந்த வேளாண் பெருவளர்ச்சி அப்படிங்கிறது அபரிவிதமான உபரி தானிய உற்பத்திக்கு காரணமாக இருந்தது. இந்த உபரி அப்படிங்கிறது நமக்கு சமமற்ற செல்வ பகிர்வுக்கும் சமூக வேறுபாடுகளுக்கும் காரணமாயிருச்சுன்னு சொல்கிறாங்க. அதாவது விவசாயம் நடக்குது, அந்த விளைச்சல் அப்படிங்கும்போது அதை பகிர்ந்து கொள்ளும் போது எல்லாருக்கும் சமமாக பிரிக்கப்படலை. சிலருக்கு அது அதிக அளவில் இருந்ததுனால அவங்களிடத்தில் செல்வம் அதிகம் சேரவும் சமூகத்தில் பார்த்திங்க அப்படின்னா வேறுபாடு ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது காரணமாக காட்டுறாங்க. உபரி தானிய உற்பத்தினால இந்த சமூக வேறுபாடு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே பார்க்கலாம், உபரி அப்படிங்கும்போது நமக்கு சமமற்ற செல்வ பகிர்வு காரணமாக இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். சமூக வேறுபாடுகள் இதனால தான் ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த டைமிங்கில் அவங்க காலகட்டத்தில் பக்தி இயக்கத்துக்கு தலைமை தாங்கின நாயன்மார்கள் மற்றும் ஆழ்வார்கள் அப்படிங்கும்போது அவங்க அவங்களோட மத சிந்தனைகளை பரப்ப ஆரம்பித்தாங்க.
வட இந்திய அரசியல் சிந்தனைகளும் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களும் தென்னகத்துலேயும் விரைவில் பரவ ஆரம்பிக்குது. ஸோ அந்த இருக்கக்கூடிய சிந்தனைகள் அரசியல் அந்த சைடில் நாட்டில் எப்படி இருக்காங்க, அங்கே நிறுவனங்கள்லாம் எப்படி இருக்குது, ஸோ அந்த மாதிரி நமக்கு கொண்டு வந்தால் இந்த சைடில் சவுத்தில் இருந்தால் என்ன அப்படிங்கிற அந்த சிந்தனைகள்லாம் அந்த காலகட்டத்தில் பரவ ஆரம்பிக்குது. இந்த மாற்றங்களோட ஒட்டுமொத்த விளைவாக தான் பார்த்திங்க அப்படின்னா முடியாட்சி அரசு அப்படிங்கிறது வருது. பண்டைய சோழ மன்னர்களோட மரபு வழியை கொண்டு உருவானது தான் நமக்கு பிற்கால சோழர்கள்னு சொல்லுவோம். சோழ பேரரசு செல்வாக்கு இழந்ததுக்கு அப்புறமா வைகை ஆற்று வடிநிலமான மதுரை பகுதியில் பாண்டியர் ஆட்சி செய்ய தொடங்கினாங்க. ஸோ பாண்டியர் அப்போ தான் வந்தாங்கன்னு சொல்ல முடியாது. பாண்டியர்கள் எல்லா காலகட்டத்திலையும் இருந்தவங்க தான், நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்போ சோழ பேரரசு அப்படிங்கிறது ரொம்ப செல்வாக்கு இருந்துச்சு. ஸோ அது டவுன் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததாக வைகை ஆற்று வடிநிலமான மதுரை பகுதியிலிருந்து பாண்டியர்களோட ஆட்சி ஸ்டார்ட் ஆகுது. 14ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லலாம். குறிப்பிட்டு சொல்லும் போது 14ஆம் நூற்றாண்டில் பாண்டியரோட ஆட்சி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 14ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியரோட ஆட்சி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. பாண்டியர்களும் பார்த்தீங்க அப்படின்னா வேளாண்மை மற்றும் வணிகத்தில் பெரும் வருவாயை ஈட்டினாங்க. நமக்கு அந்த காலகட்டமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல விவசாயம் இருக்கும், நல்ல கடல் வணிகம் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதாரத்துக்கு நல்ல ஒரு பெரிய பங்களிப்பாகவே இருக்கும். சோழ பேரரசுகள் பாண்டியர்கள் அப்படின்னு பார்க்கும்போது திருநெல்வேலியிலிருந்து மலபார் கடற்கரைக்கு அந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா தானியங்கள், பருத்தி துணிகள், காளைகள் இதெல்லாமே ஏற்றுமதி செய்யப்பட்டிருந்தது. பாண்டியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியா பகுதிகளுடன் வணிகத்துக்காக தொடர்பு வச்சுருந்தாங்க. எங்கே அப்படின்னா மேற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவோட பாண்டியர்கள் வணிக தொடர்பு வச்சுருந்தாங்க. பாண்டிய மன்னர்கள் உருவாக்கிய பண்பாட்டு மரபு அப்படிங்கிறது குப்தரோட செவ்வியல் பண்பாட்டிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. குப்த அரசாங்கம் இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ அவங்களோட அரசு, அவங்களோட கட்டமைப்பு இதுக்கு முற்றிலுமான வேறுபட்டது தான் இவங்களோட பாண்டியர்களோட ஆட்சி அப்படிங்கிறது. அதுதான் நமக்கு இங்கே குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக சோழ பரம்பரையோட தோற்றத்தை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்ன, சோழ பரம்பரையோட தோற்றம். சங்க காலத்துக்கு பின்னாடி சோழர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பல்லவர் கீழ்நிலை ஆட்சியாளர்களாக இருந்தாங்க. சோழர்கள் ஆட்சி செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. பட் பெரிய அளவில் பேரரசு அப்படின்னு வரும்போது ஒரு மன்னர் அவர் பல ராஜ்யங்களை பிடிக்கும் போது தான் அது பேரரசாக வரும். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் அங்கங்கே ஆட்சி பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 700க்கு அப்புறமா பல்லவர்கள் அந்த காலகட்டத்தில் இருக்கும்போது குப்தர்கள், பல்லவர்கள், அந்த பல்லவர்களுக்கு கீழே இவங்க சோழர்கள் ஆட்சியாளர்களாக இருந்திருக்காங்க. சோழ பரம்பரையோட தோற்றத்தில் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறது இந்த விஷயந்தான். சோழர்கள் யாரு கீழே ஆட்சியாளர்களாக இருந்தாங்க அப்படின்னா பல்லவரின் கீழ்நிலை ஆட்சியாளர்களாக இருந்தாங்க. முதல்ல இதை டெவலப் பண்ணி விட்டது யார் அப்படின்னா விஜயாலய சோழன். ஸோ விஜயம் இவர் தான் வெற்றிக்கு வித்திட்டவர். பிற்கால சோழர்கள்னு சொல்கிறவங்களுக்கு ஸோ சங்க காலத்திலேயே சோழர்கள் பற்றி மூவேந்தர்கள்னு இலக்கியங்களில் பார்த்துட்டோம். அது கொஞ்சம் கேப்புக்கு அப்புறம் அவங்க என்ன ஆனாங்க ஏதானாங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கு ப்ரூஃப் கிடையாது. 9வது நூற்றாண்டில் தான் மறுபடியும் நமக்கு சோழ பேரரசு உருவாகுது, கட்டமைக்கப்படுது. அதுக்கு ஸ்டார்ட் பண்ணது அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா விஜயாலய சோழன் தான். இவர் பார்த்தீங்க அப்படின்னா 850லேருந்து 871 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. யார் மீண்டுமா சோழ பரம்பரை ஆரம்பிக்கிறாரு, விஜயாலய சோழன். இவர் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு ரொம்ப கேப்புக்கு அப்புறம். ஸோ எந்த காலகட்டம் பார்க்கும்போது கிபி 850க்கு வந்துடுது. 9ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லியாச்சு இல்லையா. ஸோ 9ஆம் நூற்றாண்டுன்னு அப்படின்னா 800லேருந்து 899 வரைக்கும் நம்ம சொல்லலாம். அப்போது 850லேருந்து 871 வரைக்கும் சோழ பேரரசுக்கு ஒரு அடித்தளத்தை அமைத்தவர் யார் அப்படின்னா விஜயாலய சோழன் தான். விஜயாலயன் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா முத்திரையர்கள்னு ஒரு கேங் இருந்தது. அவங்கள ஜெயிச்சு எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காவிரியோட கலிமுக பகுதியை அவங்கள தோற்கடித்து காவிரியோட கலிமுக பகுதியை கைப்பற்றுறாரு. ஸோ விஜயாலயன் தான் நமக்கு பேஸு. ஸோ அவர் தான் சோழ பேரரசுக்கு ஆரம்பிக்கிறாரு. யாரை தோற்கடிக்கிறாரு, எங்கே தோற்கடிக்கிறாரு அப்படின்னா முத்திரையர்களை காவிரியோட கலிமுக பகுதியை முத்திரையர்களோட காவிரியின் கலிமுக பகுதியை கைப்பற்றுறாரு.
கலிமுக பகுதியை கைப்பற்றுறாரு. அடுத்தவா என்ன பண்ணுறாரு அப்படின்னா தஞ்சாவூரை தலைநகராக கொண்டு, பாண்டியர்கள் அப்படிங்கும்போது மதுரையை தலைநகராக கொண்டு ஆட்சி பண்ணுவாங்க. இவங்க தஞ்சாவூரை தலைநகராக அமைச்சு சோழ ஆட்சியை 850 ஸ்டார்ட் பண்ணுறாரு, நிறுவுறாரு நம்ம விஜயாலய சோழன் தான். அதுக்கப்புறம் ஒரே வெற்றி தான், விஜயம்னா வெற்றி. ஸோ ஒரே வெற்றியாக வருது. இவரால் தொடங்கப்பட்ட சோழர்கள் அப்படிங்கும்போது பிற்கால சோழர்னு சொல்லலாம், இல்லை பேரரசு சோழர்னு சொல்லலாம். விஜயாலயரால் மறுபடியும் தொடங்கப்பட்டதை பிற்கால சோழர்னு சொல்லுவோம், அப்படி இல்லாட்டி பேரரசு சோழர்னு சொல்லுவோம். இந்த சோழர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தங்களை சங்ககால சோழ மன்னன்னு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய கரிகாலனோட மரபினர் அப்படின்னு சொல்லி அவங்கள அறிமுகப்படுத்திக்கிறாங்க. ஸோ ப்ரூஃப் காட்டுறாங்க, நம்ம சோழ பரம்பரை அப்படின்னா என்ன இருக்கணும், நமக்கு இதுக்கு முன்னாடி மூதாதையர் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும், அதுக்கான ஆதாரம் நம்மக்கிட்ட இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது யாரை சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பிற்கால சோழர்கள் அவங்க வந்து தங்களை சங்ககால சோழ மன்னன் கரிகாலனோட மரபை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. செப்பேடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கணும்ல ப்ரூஃபு, அது வந்து செப்பேடுகளில் இருக்குது. செப்பேடுகளில் கிள்ளி, ஸோ நம்ம கிள்ளி வைக்கிறது இல்லை, அந்த கிள்ளி வேறு. ஸோ கிள்ளி, கோச்செங்கணன், கரிகாலன் போன்ற பழைய சோழ மன்னர்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட மூதாதையர்கள் அப்படின்னு சொல்லி அந்த செப்பேடுகளில் காட்டுறாங்க. அடுத்ததாக முதலாம் பராந்தக சோழன் வராரு 907 955 வரைக்கும். ஸோ நமக்கு விஜயாலயன் வந்து 850 போட்டுட்டு போயிடுறாரு, விரிவாக்கிறதுக்கு பேஸை போட்டுடுறாரு. அடுத்ததாக நமக்கு 907 955 காலகட்டத்தில் முதலாம் பராந்தக சோழன் வராரு. இவர் பார்த்தீங்க அப்படின்னா சோழ நாட்டோட எல்லைகளையும் ஆட்சி அமைப்பையும் அதோட அடித்தளத்தையும் விரிவுபடுத்திக்கிட்டே போகிறாரு. யார்? பராந்தக சோழன், முதலாம் பராந்தக சோழன் 907 955 வரைக்கும். அடுத்ததான் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா தலைவர் வராரு, ராஜராஜ சோழன் வராரு, அருண்மொழிவர்மன். ஸோ நம்ம எல்லோரும் PS1 PS2 எல்லாம் பார்த்துருப்போம். ஓரளவுக்கு நமக்கு அந்த சினிமாவாக பார்க்கும்போது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை அப்படியே இங்கே வந்து மேட்ச் பண்ணிக்க வேண்டியதுதான். பெருசாக வந்து எல்லாத்தையும் இதில் சொல்லிடுவாங்களா, படத்தில் சொல்லியிருப்பாங்களா அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம்தான். ஸோ நம்ம பாடத்தில் பெருமளவு தெரிஞ்சுக்கலாம், கற்பனை பண்ணிக்கிறதுக்கு ஒரு உருவம் இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ராஜராஜ சோழன் அப்படிங்கும்போது அருண்மொழிவர்மன். ஸோ அருண்மொழிவர்மன் ஆட்சிக்கு வந்து ஒரு 3 வருஷம் கழித்து தான் பார்த்தீங்க அப்படின்னா ராஜராஜ சோழன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு பட்டமே வருது. ஸோ இது நமக்கு இங்கே புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஜென்ரலாக. முதலாம் ராஜராஜ சோழன் பார்த்தீங்க அப்படின்னா 985 1014 அவரோட ஆட்சியை சொல்கிறாங்க. அடுத்ததாக அவரோட மகன்னு சொல்லக்கூடிய முதலாம் ராஜேந்திர சோழன், ராஜராஜனுக்கு அப்புறமா ராஜேந்திரன். ஸோ 2 பேருமே பெரிய கிங்கு, நம்ம சொல்லிக்கோங்கள பெரிய கிங்கு அப்படின்னு. அந்த மாதிரி இவங்க 2 பேருமே சொல்லினாலும் அவங்க கிங்கு தான். ஸோ ராஜேந்திர சோழன் அப்படின்னு பார்க்கும்போது 1014 1044 வரைக்கும் இவங்க 2 பேருமே சோழ பேரரசன் அப்படின்னு சொன்னான்னா நமக்கு முன்னாடி வந்து நிற்கிறது இவங்களாக தான் இருக்கும். சோழ பேரரசை சிறப்பாக வழி நடத்தினவங்க இவங்க 2 பேருன்னு சொல்லலாம். ஸோ ராஜராஜனும் சரி ராஜேந்திரனும் சரி சோழர்களோட மேலாதிக்கத்தை எங்கே நிறுவுறாங்க அப்படின்னா தீபகற்ப இந்தியாவில் நிறுவுறாங்க. ஸோ நான் படித்தது இங்கே தான் இருக்குது. முதலாம் ராஜராஜ சோழன் ஆகட்டும் ராஜேந்திர சோழன் ஆகட்டும் அவங்களோட ஆட்சி காலம் அப்படிங்கும்போது 985 to 1014 1014 to 1044 இவங்க வழி நடத்தினது. ராஜராஜனும் ராஜேந்திரனும் பார்த்தீங்க அப்படின்னா சோழர்களோட மேல் ஆதிக்கத்தை எங்கே நிறுவுறாங்க அப்படின்னா தீபகற்ப இந்தியாவில் நிறுவுறாங்க. முதலாம் பராந்தகன்லேருந்து 3ஆம் குலோத்துங்கன் வரைக்கும் 1163 to 1216 வரைக்குமான சோழ அரசர்கள் அப்படிங்கிறவங்க சோழ பேரரசுக்கு பெருமையும் புகழையும் சேர்த்தவர்கள். யார்? முதலாம் பராந்தகன்லேருந்து 3ஆம் குலோத்துங்கன் வரைக்கும் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஆயிரத்தி 1163 to 1216 வரைக்கும் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோழ அரசர்கள் தான் சோழ பேரரசுக்கு பெருமையை சேர்த்தவங்க. அடுத்ததான் சோழர்கள் ஆட்சிக்கான சான்றுகள் அப்படி பார்க்க போகிறது சோழர்கள் தங்கள் பேரரசை நிர்வகிக்கிறதுக்கு வலுவான நிர்வாக கட்டமைப்பை உருவாக்குனாங்க.
ஸோ ஒரு நிறுவனம் பண்ணணுமாவே நிர்வாகம் அப்படிங்கிறது ஒரு கரெக்டாக இருக்கணும், கட்டமைப்பு கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி சோழர்கள் தங்களோட பேரரசையே நிர்வகிக்கிறதுக்காக ஸ்ட்ராங்கான நிர்வாக கட்டமைப்பை உருவாக்குறாங்க. சோழர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 10,000க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகளை விட்டுட்டு போயிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா அது ஒரு வரலாற்று சான்று அப்படிங்கிற மாதிரி, புலிகேசி சொல்கிற மாதிரி தான், வரலாறு முக்கியம் மன்னரே அப்படிங்கிற மாதிரி, அமைச்சரே அப்படிங்கிற மாதிரி 10,000க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகளை நமக்காக விட்டுட்டு போயிருக்காங்க. ஏன்னா அவங்க இருந்ததை நம்ம தெரிஞ்சுக்கணும், எப்படி ஆட்சி பண்ணாங்க, என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு. நிறைய கோவில் கட்டுனாங்க, நிறைய வந்து இந்த வேளாண்மை விரிவாக்கத்துக்காக நீர்ப்பாசனங்கள்லாம் பண்ணாங்க, நிறையா விஷயம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம வந்து கல்வெட்டுகள் மூலிமா தெரிஞ்சுக்க முடியும். நமக்கு அது எல்லாத்துக்கும் மேலே இவர் ஒரு சிறந்த ராஜா அப்படிங்கிறது இன்றைக்கும் நம்ம தஞ்சாவூர் கோயிலை வச்சு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய சான்றுகள் விட்டுட்டு போயிருக்காங்க. சோழர் கல்வெட்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா கோவில்களுக்கு வழங்கிய கொடைகள், நிலப்பரிமாற்றங்கள் மற்றும் வரிகள், எதுக்காக வரி, அது நிலவரி தான். ஸோ நிறைய வரிகள் இருக்கும். வரிகள் இருந்தால் தான் இந்த இதை வந்து டெவலப் பண்ண முடியும், நான் ஆட்சியை வந்து சிறப்பாக கொண்டு போக முடியும். அதுக்காக அந்த வரிகள், அந்த என்னென்னதுக்காக வரிகள் வாங்கினாங்க, அதுக்காக அந்த தகவல்களெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கல்வெட்டுகளில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும், நமக்கு சொல்கிறாங்க சான்றுகளில். பிற்கால கல்வெட்டுகள் அப்படிங்கும்போது சாதி, துணை சாதி போன்ற சமூக வேறுபாடுகளும் இருக்குது. காலம் போக போக சாதி, துணை சாதி, இந்த சமூக வேறுபாடுகளையும் நம்மளால் கல்வெட்டுகள் மூலிமா தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கல்வெட்டுகளில் அரசரோட ஆணைகள், குல வரலாறு, போருக்கான வெற்றிகள், நிர்வாக பிரிவுகள், உள்ளாட்சி அமைப்பு, நில உரிமைகள் மற்றும் வரிகள், இதனை பற்றின எல்லா தகவல்களுமே நமக்கு கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு. சோழர் கால கல்வெட்டுகளில் சோழர் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சைவம், வைணவம் சார்ந்த இலக்கியங்கள் தொகுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு முக்கியமான சமய இலக்கிய பணினே சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் சைவம், வைணவம் ரெண்டுமே சார்ந்த இலக்கியங்கள் எல்லாமே தொகுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததான் கலிங்கத்து பரணி, குலோத்துங்க சோழன், பிள்ளைத்தமிழ், மூவருலா, பெரிய கோவிலோட கல்வெட்டு பெரும்பாலானவங்க அங்கே போயே பார்த்துருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கலிங்கத்து பரணி, குலோத்துங்க சோழன், பிள்ளைத்தமிழ், மூவருலா, இது எல்லாமே சோழர் காலத்தில் இயக்கப்பட்ட முக்கியமான இலக்கியங்கள். கம்பராமாயணம் பார்த்தீங்க அப்படின்னா சோழர் காலத்தில் எழுந்த பெருங்காப்பிய நூலில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அடுத்ததாக இலக்கண நூல், இது இலக்கியம் பார்த்தாச்சு. இலக்கியம் பார்க்கும்போது கலிங்கத்து பரணி, குலோத்துங்க சோழனோட பிள்ளைத்தமிழ், மூவருலா இதெல்லாம் குறிப்பிட்ட முக்கியமான இலக்கியங்கள். கம்பராமாயணமும் அந்த காலத்தில் எழுதப்பட்ட ஒரு பெருங்காப்பிய நூல். அதோடு சேர்த்து இலக்கண நூல் அப்படின்னு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா நன்னூல், நேமிநாதம், வீரசோழியம் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சோழர் காலத்தில் எழுதப்பட்ட இலக்கண நூல்கள். இலக்கிய படைப்புகள்னு எதை சொல்லலாம்னா பாண்டிக்கோவை, தக்கையாக பரணி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சோழர் காலத்தில் எழுதப்பட்ட இலக்கிய படைப்புகள்னு சொல்லப்படுது. இதெல்லாமே முக்கியம் நமக்கு. இந்த சோழர் காலத்தில் இலக்கணம் எப்படி, இலக்கணம், இலக்கியம் எல்லாமே வந்து ரொம்ப வளர்ச்சி அடைஞ்ச காலகட்டம்னு சொல்லலாம். ஸோ அதுக்கான முக்கியமான விஷயங்கள் இந்த இதை கொடுத்துருக்காங்க. இலக்கியம்னா என்ன, இலக்கணம்னா என்ன, படைப்புகள், அதை பற்றியெல்லாம் நமக்கு இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஆட்சி பகுதி. ஸோ எங்கே ஆட்சி பகுதி அப்படிங்கிறது, சோழ அரசோட ஆட்சி பகுதி அப்படிங்கிறது சோநாடு அல்லது சோழநாடுன்னு சொல்லப்படுது. சோழ அரசரோட ஆட்சி செய்த பகுதிகளெல்லாம் என்னென்னு சொல்லலாம், இது சோழ நாட்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்லும்போது சோழநாடு அல்லது சோநாடு அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. சோழமண்டலம் அப்படிங்கிறது காவிரி ஆற்றோட கலிமுக பகுதி. சோழ அரசோட மையப்பகுதியாக இருந்ததே அதுதான். சோழமண்டலம் என்ற காவிரி ஆற்றோட கலிமுக பகுதி, அங்கே தானே விஜயாலயன் வந்து வெற்றி அடைகிறாரு. ஸோ அந்த காவிரி ஆற்றோட கலிமுக பகுதி சோழ அரசரோட மைய பகுதியாக இருக்குது. சோழமண்டலம் அப்படிங்கிற அந்த வார்த்தை ஐரோப்பியரோட அந்த மொழிகளை வந்து கோரமண்டலம்னு மறுமொழி அடைஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, திரிஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி.
சோழமண்டலம் அப்படிங்கிறவங்க நாம் சோழமண்டலம் சொன்னோம் அப்படின்னா ஐரோப்பிய மொழிகளில் அது கோரமண்டலம் அப்படின்னு வந்துருச்சு. கோரமண்டல், மண்டலம் இல்லை கோரமண்டல் அப்படின்னு திரிஞ்சிருச்சு. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா கோரமண்டலம் எதை சொல்லலாம் அப்படின்னா தென்னிந்தியாவோட கிழக்கு பகுதியை குறிக்குது. அவங்க வாயில் வராதனால அது கோரமண்டலம், சோழமண்டல் வந்து கோரமண்டலம் ஆயிடுச்சு. இப்போ கோரமண்டலம்னு சொல்லுவது தென்னிந்தியாவோட கிழக்கு பகுதிகளை குறிக்குது. சோழர்கள் பார்த்தீங்க அப்படின்னா புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் மேற்கு தமிழ்நாட்டோட கொங்கு பகுதிகளை தமது ஆட்சிக்கு கீழே இணைச்சிட்டு வந்தாங்க. 11ஆம் நூற்றாண்டு அப்படின்னு எடுத்துக்கும்போது சோழர்கள் வந்து தொண்டை நாடு, பாண்டிய நாடு, தெற்கு கர்நாடகத்தோட கங்கை வாடி, கேரளத்தோட மலைமண்டலம் இந்த பகுதிகளெல்லாம் ஜெயிச்சிட்டே வராங்க. சோழ பேரரசு விரிவடையணும் இல்லையா? ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா சோழர்கள் புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் மேற்கு தமிழ்நாட்டோட கொங்கு பகுதிகளை தங்களோட ஆட்சிக்கு கீழே இணைக்கிறாங்க. அடுத்ததாக 11ஆம் நூற்றாண்டு அப்படின்னு வரும்போது சோழர்கள் வந்து தொண்டை நாடு, பாண்டிய நாடு, தெற்கு கர்நாடகத்தோட கங்கை வாடி, கேரளத்தோட மலைமண்டலம் இந்த பகுதிகளையும் அவங்களோட ஆட்சிக்கு கீழே கொண்டு வராங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கடல் இது மட்டும் இல்லை, கடல் கடந்த விரிவாக்கம். சோழர்கள் எங்கே போனாங்க அப்படின்னா இலங்கையோட வடகிழக்கு பகுதியையும் ஆட்சி செய்கிறாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை, கடல் கடந்து விரிவாக்கம் பண்ணி இலங்கையோட வடகிழக்கு பகுதியையும் ஆட்சி பண்ணுறாங்க. இலங்கையோட அந்த பகுதியை என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா மும்முடி சோழமண்டலம்னு சொல்லுவோம். இலங்கையோட வடகிழக்கு பகுதியை ஆட்சி செஞ்சாங்க இல்லையா, அதை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மும்முடி சோழமண்டலம்னு சொல்லலாம். அடுத்ததாக பேரரசு உருவாக்கம். ஸோ இந்த பேரரசு எப்படி உருவாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதலாம் ராஜராஜ சோழனை பற்றி பார்க்கலாம். இவரோட ஆட்சி காலம் அப்படிங்கும்போது முதல்லையே பார்த்துட்டோம், 985 1014 வரைக்கும் அப்படிங்கிறது. முதலாம் ராஜராஜ சோழன் அவர் வந்து அரசர்கள்லேயே மிகவும் போற்றப்படக்கூடியவர். அவர் பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு கடற்கரை, இலங்கை மற்றும் மாலத்தீவுகள் இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கடல் கடந்த படையெடுப்புகள் நடத்தி வெற்றி பெற்றார். ஸோ இவரை காட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா இவரோட மகன் இன்னும் வந்து கடல் கடந்து ஆட்சியை விரிவாக்கம் பண்ணியிருப்பார். இலங்கையோட வடகிழக்கு பகுதி அது பார்த்தீங்க அப்படின்னா சோழ அரசோட நேரடி கட்டுப்பாட்டுக்கு வந்துடுது. கடல் கடந்து போகிறாங்க இல்லையா, ஸோ மேற்கு கடற்கரை, இலங்கை மற்றும் மாலத்தீவுகள் இந்த மாதிரி இடங்களில் கடல் கடந்த படையெடுப்புகள் நடத்தி வெற்றி பெறாரு. அதனால் இலங்கையோட வடகிழக்கு பகுதி அப்படிங்கிறது சோழ அரசோட நேரடி கட்டுப்பாட்டுக்கு வந்துடுது. இந்த பகுதியை நிர்வகிக்கிறதுக்காக ராஜராஜ சோழன் வந்து ஒரு தமிழ் தளபதியை நியமிக்கிறாரு. எங்கே தமிழ் தளபதியை நியமிக்கிறாரு அப்படின்னா இலங்கையோட வடகிழக்கு பகுதியை அவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அங்கே அந்த பகுதியை நிர்வகிக்கிறதுக்காக தான் ஒரு தமிழ் தளபதியை வந்து ராஜராஜ சோழன் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. அந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோயில் கட்டுறாரு. கோயில் கட்டுறதுக்கு ஆணை பிறப்பிக்கிறாரு. ஸோ அந்த பகுதியில் அப்படின்னு சொல்லும்போது சிவாலயம், அது ஒரு சிவாலயம், சிவ தேவாலயம் கட்டுறதுக்காக ஆணை பிறப்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஸோ இங்கே தான் அங்கே ஒரு கோவில் கட்டவும் ஆணை பிறப்பிக்கிறாரு. அந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா சிவாலயம்னு சொல்லப்படுது. இவரால் இன்னொரு கோயிலும் கட்டப்படுது. அது பார்த்தீங்க அப்படின்னா மகாதிட்டா அந்த இடத்துல கட்டப்பட்ட கோவில் தான் ராஜராஜேஸ்வரம்னு அழைக்கப்படுது. 2 கோயில் கட்டுறாரு. இலங்கை அப்படிங்கும்போது சிவ தேவாலயம் ஒன்று கட்டுறாரு. மகாதிட்டா அப்படிங்கிற இடத்துல ராஜராஜேஸ்வரம் அங்கே கட்டப்பட்ட கோயில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜராஜேஸ்வரம்னு அழைக்கப்படுது. அடுத்ததாக முதலாம் ராஜேந்திர சோழன் வராரு. அவரோட மகன் ராஜராஜன் முடிஞ்சு அவரோட ராஜேந்திர சோழன் வராரு. ஸோ ராஜேந்திர சோழன் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட காலகட்டம் அப்படிங்கும்போது 1012 1044 வரைக்கும். ஸோ நாம் 985 1014 வரைக்கும் ராஜராஜன் ஆட்சி பண்ணதாக பார்த்துருப்போம். இப்போது 12லேயே இவர் வராருன்னு பார்க்குறோம். ஏன் அப்படின்னா 2 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா அப்பாவும் பையனும் சேர்ந்து தான் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். புக் பேக் கொஸ்டினாகவே கூட இருக்குது. எத்தனை ஆண்டு வந்து 2 பேரும் சேர்ந்து கூட்ட ஆட்சி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2 ஆண்டுகள். அதாவது 1012க்கே வந்துடுறாரு. 1014 வரைக்குமே வந்து ராஜராஜ சோழன் ஆட்சியில் இருப்பார். ஒரு 2 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரும் சேர்ந்தே பண்ணியிருப்பாங்க. அதனால் 1012 10
44 வரைக்கும் ராஜேந்திர சோழனோட ஆட்சி காலமாக இருந்தது. முதலாம் ராஜராஜன் பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட மகன் முதலாம் ராஜேந்திரனை வாரிசாக அறிவிக்கிறாரு. இருவரும் 2 ஆண்டுகள் வந்து கூட்டாட்சி அமைக்கிறாங்க. ராஜேந்திரன் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மகன், ராஜராஜனுக்கு மகன் ராஜேந்திரன், இவர் பார்த்தீங்க அப்படின்னா அப்பாவோட சேர்ந்துக்கிட்டு மேலை சாளுக்கியர் அவங்க மீது தாக்குதல் நடத்துகிறாங்க. அந்த தாக்குதல் நடத்தும் போது சோழ எல்லையை துங்கபத்திர ஆறு வரைக்கும் விரிவுபடுத்துகிறாங்க. அப்பாவோட சேர்ந்து சண்டை போடுறாரு. அந்த டைமிங்கில் தான் பார்த்தீங்க அப்படின்னா யார் கூட சண்டை போடுறாரு? மேலை சாளுக்கியர் மேலே சண்டை போடுறாரு. அந்த சண்டை போடும்போது சோழ எல்லையை எது வரைக்கும் விரிவுபடுத்துகிறாங்க அப்படின்னா துங்கபத்திர ஆறு வரைக்கும் விரிவுபடுத்துகிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ராஜேந்திரன் இருக்கார் இல்லையா, அவர் இலங்கையை வென்று பாண்டியரோட மணிமுடி மற்றும் மேலை சாளுக்கியரை தாக்கினதுக்கு அப்புறமா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ராஜராஜன் மதுரையை தாக்குறாரு. மதுரையை தாக்கும் போது பாண்டியரோட மணிமுடி, அவர்களது நகைகள், அவங்க வந்து அதோடு சேர்ந்து தப்பிச்சு இலங்கைக்கு போயிடுறாங்க பாண்டியர்கள். அங்கே தப்பிச்சு போனாலும் இவர் விடலை, பின்தொடர்ந்து அங்கே போய் போர் தொடுத்து இலங்கையை வென்று பாண்டியரோட மணிமுடி மற்றும் அரச உடைமைகளை கைப்பற்றுகிறாரு ராஜேந்திரன். ராஜராஜன் தான் ஃபஸ்ட்டு தாக்குறாரு. ராஜராஜன் தாக்கும் போது அவர் என்ன ஆகுறாரு? பாண்டியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இலங்கைக்கு தப்பிச்சு போயிடுறாங்க, மணிமுடி ப்ளஸ் நகையோடு தப்பிச்சு போயிடுறாங்க. அங்கே போனவங்கள ராஜேந்திரன் போய் ஃபாலோ பண்ணி இலங்கையை வென்று அவங்களோட பாண்டியரோட மணிமுடி மற்றும் அரச உடைமைகளை கைப்பற்றிடுறாரு. 1023 அப்படிங்கும்போது ராஜேந்திரன் வந்து வட இந்தியா மீது படையெடுக்க ஆரம்பிக்கிறாரு. 1023 ராஜேந்திரன் வந்து வட இந்தியா மீது படையெடுக்க ஆரம்பிக்கிறாரு. படைகளை வந்து இவர் வந்து வழி நடத்துகிறாரு. எது வரைக்கும் அப்படின்னா கோதாவரி ஆறு வரைக்கும் வழி நடத்தி போகிறாரு. கோதாவரியை கடந்ததுக்கு அப்புறமா படைக்கு வந்து தலைமையை வந்து தளபதிகிட்ட ஒப்படைச்சிடுறாரு. ராஜேந்திரன் வந்து தளபதிகிட்ட ஒப்படைச்சிடுறாரு. எப்போ வட இந்தியா மீது படையெடுக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 1023 1012 1044 வரைக்கும் இவரோட கட்டம். ஸோ இவரோட கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இலங்கையை முதல்ல தந்தை தாக்குறாரு, பாண்டியர்களை தாக்குறாரு. பாண்டியர்கள் வந்து இலங்கைக்கு தப்பிச்சு போயிடுறாங்க. ஸோ இவர் பின்தொடர்ந்து ராஜேந்திரன் போகிறாரு. அங்கே போய் அவங்க தாக்கி முடித்து போர் தொடுத்து பாண்டியர்களோட மணிமுடியையும் அரச உடைமையையும் கைப்பற்றி கொண்டு வந்துடுறாரு. கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாரு? 1023 வட இந்தியா மீது படையெடுக்கிறாரு. வட இந்தியா மீது படையெடுக்கும் போது கோதாவரி ஆறு இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆறு வரைக்குமே இவர் தான் வழி நடத்திட்டு போகிறாரு படைகளை ராஜேந்திரன். அந்த கோதாவரியை கடந்ததுக்கு அப்புறமா அந்த பொறுப்பை வந்து யார்கிட்ட கொடுக்குறாருன்னா அவரோட தளபதிக்கிட்ட ஒப்படைக்கிறாரு. ஸோ நமக்கு வட இந்தியா ஏன் முக்கியம்னு சொன்னோம் அப்படின்னா அந்த வட இந்தியாவோட வெற்றியின் நினைவாக தான் கங்கை கொண்ட சோழபுரம் நகரம் நிறுவுறாங்க. அதனால தான் நமக்கு கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிறது வருது. வட இந்தியா மேலே படையெடுத்து அதோட வெற்றியின் நினைவாக தான் கங்கை கொண்ட சோழபுரம் வருது, அந்த நகரை நிறுவுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சோழரோட கடல்வழி சாதனைகள் அப்படிங்கிறது உச்சத்தை எட்டிய காலம்னு சொல்லலாம். ராஜேந்திரர் இருந்த காலம், ராஜராஜனோட மகன் ராஜேந்திரன் இருந்த காலம் பார்க்கும்போது நமக்கு கடல்வழி சாதனைகள் அப்படிங்கிறது உச்சத்தை எட்டிய காலம்னு சொல்லலாம். மலபார் மற்றும் சோழ மண்டல கடற்கரைகளை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருந்தார் ராஜேந்திரன். ராஜேந்திரனோட கடற்படை அப்படிங்கும்போது தெற்காசியாவோட வலிமை மிக்க ஸ்ரீ விஜயா, தெற்கு சுமத்ரான்னு சொல்லுவோம். ஸோ அந்த பேரரசையே தாக்குறாங்க. ராஜேந்திரோட கடற்படை ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஸோ அதோட ஸ்ட்ராங் அப்படிங்கும்போது எங்கே போய் தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னா தெற்காசியாவோட வலிமை மிக்க ஸ்ரீ விஜயா, தெற்கு சுமத்ரான்னு சொல்லக்கூடிய பேரரசை தாக்குறாங்க. தென்கிழக்கு ஆசியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்ரீ விஜயா பார்த்தீங்க அப்படின்னா தென்கிழக்கு ஆசியாவில் 700க்கும் 1300க்கும் இடையே செழித்து வளர்ந்த நாடுகளில் விஜயாவும் ஒன்றுன்னு சொல்லப்படுது. ஸோ அப்பேற்பட்ட பேரரசையை தாக்கி பிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இவர் பார்த்தீங்க அப்படின்னா கடாரம், அதாவது கெடா மலேசியாவில் இருக்குது. அங்கேயும் அந்த கெடா நாட்டையும் வெல்றதுனால இவர் என்ன ஆகுறாரு? கடாரம் கொண்டான் அப்படிங்கிற பட்டமும் ராஜேந்திரனுக்கு கிடைக்கிது. விஜயா ஸ்ரீ விஜயா அந்த பகுதியும் தாக்குறாரு. அது போக பார்த்தீங்க அப்படின்னா மலேசியாவில் இருக்கக்கூடிய கடான்னு சொல்லக்கூடிய கடாரம் அந்த நாட்டையும் வென்றதுனால இவருக்கு பேர் கடாரம் கொண்டான்.
ஸோ விக்ரம் படம் கடாரம் கொண்டான் நமக்கு தெரியும். ஸோ அதெல்லாமே மலேசியாவில் நடந்திருப்போம், மலேசியாவில் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கடாரம் கொண்டான் நமக்கு கெடானா மலேசியா. இந்த பட்டம் யாருடையது? கங்கை கொண்ட சோழபுரத்தை வட இந்தியாவில் சக்ஸஸ் பண்ணதுக்காக இவருக்கு தான் கிடைக்கிது. அதே மாதிரி கடல் கடந்து போய் மலேசியாவில் இருக்கக்கூடிய கெடாவையும் கைப்பற்றுறதுனால கடாரம் கொண்டானும் அந்த பட்டமும் இவருக்கு தான் கிடைக்கிது, ராஜேந்திரனுக்கு. 1003 பார்த்தீங்க அப்படின்னா ராஜராஜனும் அதாவது தந்தையாரும் 1009 மகனான ராஜேந்திரனும் மேலை சாளுக்கியர்களை தோற்கடிக்கிறாங்க. 1003 ராஜராஜன் தோற்கடிச்சிடுறாரு. 1009 ராஜேந்திரன் மேலை சாளுக்கியர்களை தோற்கடிக்கிறாரு. அப்படி தோற்கடித்ததுனால சாளுக்கியரோட தலைநகர்னு சொல்லக்கூடிய கல்யாணியை தகர்க்கிறதுக்காக ராஜேந்திரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட மகனை அனுப்புகிறாரு. 2 டைம் போட்டி போட்டு தாத்தாவும் அப்பாவும் சாளுக்கியர்களை தோற்கடிச்சிட்டாங்க. இருந்தாலும் சாளுக்கியரோட தலைநகர்னு சொல்லக்கூடிய கல்யாணியை தகர்க்கிறதுக்கு யார் அனுப்புகிறாரு அப்படின்னா ராஜேந்திரன் வந்து தன்னோட மகன் அனுப்புகிறாரு. ராஜராஜ சோழனோட பேர பையன்னு சொல்லலாம். ஸோ அவர் அங்கேருந்து என்ன கொண்டு வர்றாரு அப்படின்னா துவார பாலகர் அப்படின்னா வாயிற்காப்போன்னு அர்த்தம். ஸோ அந்த சிலையை கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய தாராசுரம் அப்படிங்கிற கோவிலில் இன்றைக்கும் பார்க்க முடியும். அவங்களோட சக்ஸஸ் சாளுக்கியரோட தலைநகர கல்யாணியை தகர்த்து அங்கேருந்து துவாரபாலகர் அப்படிங்கிற அந்த வாயிற்காப்போன் சிலையை தூக்கிட்டு வந்து எங்கே வச்சுருக்காங்க? தமிழ்நாட்டில் கும்பகோணத்தில் தாராசுரம் கோவிலில் வச்சுருக்காங்க. அது இன்றைக்கும் பார்க்க முடியுதுன்னு சான்றுகள் சொல்லப்படுது. ஸோ நான் இப்போ வாசிச்சதெல்லாம் இங்கே தான் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ராஜேந்திரன் அப்படிங்கிறவருக்கு அவரோட பட்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா முடிகொண்ட சோழன், கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், பண்டித சோழன், இது எல்லாமே ராஜேந்திரனோட அவரோட பட்டம், அவர் சூடிக்கொண்ட பட்டங்கள் இத்தனையும் குறிப்பிட்டு சொல்லலாம். வட இந்தியா சக்ஸஸ் பண்ணதுனால தான் கங்கை கொண்ட சோழபுரம் வந்துச்சு. ஸோ அதனால் கங்கை கொண்டான். மலேசியாவுக்கு போய் கெடா பகுதியை ஜெயிச்சிட்டாரு, அதனால் கடாரம் கொண்டான். போதாதுக்கு முடிகொண்ட சோழன், பண்டித சோழன். ஸோ இதெல்லாமே ராஜேந்திரனோட பட்டங்கள். அடுத்ததாக சோழர்களோட நிர்வாகத்தை பற்றி பார்க்க போகிறோம். சோழ அரசமைப்பு அப்படிங்கிறது மரபு வழி முடியாட்சியை கொண்டது. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ மன்னர்கள்னாவே முடியாட்சி தானே. ஸோ சோழ அரசமைப்பு அப்படிங்கிறது மரபு வழி முடியாட்சியை கொண்டது. அரசர் பார்த்தீங்க அப்படின்னா பல சிறப்பு பட்டங்களை சூடியவர் என இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. கல்வெட்டுகளில் அரசரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெருமான், பெருமகன், உலகுடைய பெருமாள், உலகுடைய நாயனார் இப்படின்னு யாரை சொல்கிறோம்? சோழ பேரரசுகளை சொல்கிறோம். அவங்கள குறித்து தான கல்வெட்டுகளில் அவங்கள பற்றி இப்படி சொல்லப்பட்டிருக்கு, அரசரை பார்த்து இப்படி சொல்லப்பட்டிருக்கு. பிற்கால சோழர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சக்கரவர்த்தி, திரிபுவன சக்கரவர்த்தி இந்த பட்டங்களையும் பயன்படுத்திக்கிட்டாங்க. இதெல்லாமே சோழர்களோட பட்டங்கள். சோழ அரசர் பெயருக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தேவன் என்ற சொல்லும் சேர்க்கப்பட்டிருக்கு. தேவன் என்ற சொல்லும் பார்த்தீங்க அப்படின்னா சோழ அரசரோட பெயருக்கு பின்னாடி சேர்க்கப்பட்டிருக்கு. என்ன இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னா தங்களை வந்து கடவுளோட நண்பன், தம்பிரான் தோழன்னு சொல்லுவாங்க. கடவுளோட நண்பன்னு சொல்லி அரசர்கள் கூறிட்டாங்க. ஃப்ரெண்டு, தளபதி, என்னோட தளபதிடா அப்படிங்கிற மாதிரி, நண்பேண்டா அப்படின்னு சொல்லி யாரை சொல்லிக்கிட்டாங்க? சோழர்கள் கடவுளை சொல்லிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, சோழர்கள் வந்து ராஜகுருவாக யாரை நியமிச்சாங்க அப்படின்னா பிராமணர்களை நியமித்தாங்க. ஸோ பிராமணர்கள் வந்து ராஜகுருவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்டு அவங்க வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. முதலாம் ராஜராஜன் ஆகட்டும், முதலாம் ராஜேந்திரன் ஆகட்டும், தங்களுடைய ராஜகுருக்களோட பெயர்களை வந்து கல்வெட்டுகளில் குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ராஜராஜனாக இருந்தாலும் சரி, ராஜேந்திரனாக இருந்தாலும் சரி, 2 பேருமே ராஜகுருக்களோட பெயர்களை, ராஜகுருக்கள் யார்? பிராமணர்கள் மென்ஷன் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க, பிராமணர்கள். ஸோ அந்த குருக்களோட பெயர்களை வந்து கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அரசர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிராமணர்களுக்கு பிரம்மதேயம் மற்றும் சதுர்வேதி மங்கலம் என சொல்லக்கூடிய பெரும் நிலங்களை இறையிலாக வழங்கினாங்க. இறையிலல், அதாவது இறையிலி அப்படின்னு சொன்னால்
அவர்கள் அந்த நிலத்துக்கு வரி செலுத்த தேவையில்லைன்னு சொல்லலாம். பிரம்மதேயம் அப்படின்னாவே பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலம்தான். அந்த நிலத்துக்கு அவங்க வந்து எந்த விதமான வரியும் கட்ட தேவையில்லை. ப்ளஸ் அந்த நிலத்தை கொடுக்கும்போதே அவங்களுக்கு அதுக்குண்டான நீர் உரிமையும் கொடுத்துருப்பாங்க. அந்த நிலத்துக்கு தேவையான நீரும் உனக்கு கிடைக்கும்பா. ஏன்னா அங்கே வந்து இந்த மதகு இந்த வழியாலாம் தண்ணி போகும் இல்லையா, அந்த தண்ணி வசதி அப்படிங்கிறது உன் பிளேஸுக்கு வரும் அப்படிங்கிற அந்த உரிமையும் வந்து அப்பயே கொடுத்துருப்பாங்க. நிலம் கொடுக்கும் போதே வந்து கொடுத்துருவாங்க, நீர் உரிமையும் கொடுத்துருப்பாங்க. நமக்கு இந்த பிரம்மதேயம் அப்படிங்கிறது எல்லா என்ன சொல்கிறது கண்டினியூஸாக பேசிக்கிட்டே இருப்போம், பார்த்துக்கிட்டே இருப்போம். அதனால் பிரம்மதேயம் அப்படிங்கிறது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிராமணர்களுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்ட நிலம், வரி விலக்கு கிடையாது. தானமாக கொடுத்தது, கொடையாக கொடுத்தது, பட் அதுக்கு வரியும் கிடையாது, நீர் உரிமையும் இருக்குது. இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அடிக்கடி நம்ம இந்த பிரம்மதேயத்தை பார்ப்போம். அதனால் பிரம்மதேயம் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகத்தில் இருந்ததுன்னா கொஞ்சம் அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆக வேண்டியதில் புரிஞ்சிக்க முடியும். அடுத்தது சோழ நிர்வாகத்தில் மண்டலங்கள் பார்க்க போகிறோம். சோழ அரசோட எல்லையை வந்து விஜயாலயன் காலத்தில் தான் முதல்ல வந்து சீராக விரிவடைஞ்சது. அவர் தானே பேசி 850 போட்டார். ஸோ அந்த காலத்துலேருந்து அப்படியே சீராக விரிவடைஞ்சிக்கிட்டே போகுது. ஏன்னா அதுக்கப்புறம் வந்தவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான அரசர்கள். ஸோ அதை விரிவடைஞ்சிட்டே போகிறாங்க, பெருசாகிட்டே போகிறாங்க ராஜ்யத்தை. சிற்றரசர்களுடனான போர்களின் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவர்களோட நிலங்கள் எல்லாமே சோழ நாட்டோட இணைக்கப்படுது. முதலாம் ராஜராஜன் இணைக்கப்பட்ட பகுதிகளை மண்டலங்கள் அப்படின்னு சொல்லி அமைக்கிறாரு. சோழ பேரரசு கீழே முதலாம் ராஜராஜன் இணைக்கப்பட்ட பகுதிகளை மண்டலங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு மண்டலத்துக்குமே ஒரு ஆளுநரை நியமிக்கிறாரு. பாண்டிய நாடாக இருந்துச்சு, அங்கே வந்து ஜெயிச்சுட்டு வந்துட்டார். அந்த பாண்டிய நாடை ஜெயிச்சிட்டோம், அது சோழ அரசு கீழே வந்துருச்சு. ஸோ அங்கே ஒரு ஆளுநர் வேணும். அங்கே எல்லா இடத்துலையும் இவரே ராஜராஜனே போய் நிற்க முடியுமா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஆளுநரை நியமிக்கிறாங்க. பாண்டிய நாடு அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு பேர் சோழ பாண்டியர். அங்கே வந்து ஆளுநராக இருக்கிற ஒரு பேர் பார்த்திங்க அப்படின்னா சோழ பாண்டியர். இலங்கை அப்படிங்கும்போது சோழ லங்கேஸ்வரர். சோழ நாட்டோடு சேர்ந்ததுனால அதுக்கு ஒரு அடைமொழி. பாண்டியர்கள் தோற்கடிக்கப்பட்டாங்க. ஸோ பாண்டிய நாட்டில் அங்கே இருக்க பேர் சோழ பாண்டியர், ஆளுநராக இருக்கிற பேர் சோழ பாண்டியர். அதே மாதிரி இலங்கையை தோற்கடிச்சிட்டாங்களா, அங்கே இருக்கிற ஆளுநர் பேர் சோழ இலங்கேஸ்வரர். தெற்கு கர்நாடகா அப்படிங்கும்போது சோழ கங்கர். ஸோ அது கங்கை வடி பகுதி, அதனால் சோழ கங்கர். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஆளுநருக்கும் ஒவ்வொரு அந்த பகுதிக்கு ஏற்ற பேர் வச்சு முடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இருக்குவேளிர், இளங்கோவேளிர், மழவர்கள், பாணர்கள் போன்ற சிற்றரசர்களும் பார்த்தீங்க அப்படின்னா சோழ ஆட்சிக்கின் கீழே ஒருங்கிணைக்கப்படுறாங்க. இந்த சிற்றரசர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சோழ நிர்வாகத்தில் அவங்கள வந்து பல்வேறு பொறுப்புகள்லையும் அமர்த்தப்படுறாங்க. சோழ அரசு கீழே வந்துட்டாலும் சிற்றரசர்களாக அவங்களுக்கும் சில பொறுப்புகள்லாம் கொடுக்கப்பட்டு அவங்களுக்கும் ஒரு வேலைகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது மண்டலங்கள் அப்படின்னு பார்க்குறது. அடுத்ததான் சோழ நிர்வாகத்தோட படை. சோழ பேரரசுக்குன்னே ஒரு நிரந்தர படை இருந்துச்சு. அந்த படை வந்து 3 முக்கிய பிரிவுகளாக சொல்லலாம். படை அப்படிங்கும்போது காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை. ஸோ இந்த மாதிரி 3 படைகள் இருந்தது. அந்த காலத்தில் வடிவேல் புலிகேசியில் வாடகை கூட்ட மாதிரியில் இவங்கெல்லாம் வாடகைக்கெல்லாம் விடல, யானைகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சீன பயணி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. சோழர் இடத்துல ஒரு 60,000 போர் யானைகள் இருந்ததாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. புலிகேசி தான் வாடகைக்கு அனுப்பியிருப்பார். என்னடா போர் வரப்போகுது, வாடகை விட்டா காசாது வரும்னு சொல்லிட்டு அந்த இனாம் அப்படிங்கிற மாதிரி இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இவர் அந்த மாதிரி வேலையெல்லாம் எதுவும் பண்ணலை. நிரந்தரமாக ஒரு படையை வச்சுருக்காரு. படைகள்னு சொல்லும்போது காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படைன்னு வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவர் யானைப்படை அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லும்போது சீனா பயணி ஒருத்தர் சொல்லியிருக்காரு சோழர் இடத்துல 60,000 போர் யானைகள் இருந்தது அப்படின்னு. அது மட்டும் இல்லை, அப்போ அங்கே இருக்கிற அந்த வீரர்களை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வில்லாளிகள், வாளிலர், கொண்டுவார். ஸோ வில், வாள், ஈட்டி வீரர்களோட பேராக இருந்தது. வில் வீரர்களை வில்லாளிகள்னு சொல்லுவோம், வாள் வீரர்களை வாளிலர்னு சொல்லுவோம், ஈட்டி வீரர்களை கொண்டுவார்னு சொல்லுவோம். இதெல்லாம் படைகளில் இருந்துச்சு. படைப்பிரிவுகள் அப்படிங்கும்போது இதெல்லாம் சோழர்கள் ஆட்சியில் இருந்த படைகள்.
படையோட நிலைகள் பார்த்திங்க அப்படின்னா பெருந்தனம் மற்றும் சிறுந்தனம் அப்படிங்கிற மாதிரி 2 வகையான நிலைகளில் இருந்தது படைகள். யானைகள் பார்த்துருக்கோம். சீன பயணி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யானைகளோட முதுகில் வீடு இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும். அந்த அமைப்பில் வந்து வீரர்கள் வந்து தொலைவில் இருந்து அம்பு அங்கே எய்யறதுமா, அருகில் இருக்கிறவங்கள ஈட்டியால் தாக்கிறதுமா அந்த யானை மீது போர் தொடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சீன புவியாளர் அப்படிங்கும்போது அவர் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். 13ஆம் நூற்றாண்டில் தான் நமக்கு சோழ பேரரசில் ஒரு 60,000 யானைகள் இருந்ததாக சொல்லப்படுது. அந்த யானைகள்லேயும் வந்து வீரர்கள் எப்படி வருவாங்க, முதுகில் ஒரு வீடு மாதிரி, யானைக்கு ஒரு வீடு யானை முதுகில் ஒரு வீடு மாதிரி அமைப்பு இருக்கும். அதில் உட்காந்துட்டு வருவாங்க. அதில் வந்து அம்பு வந்து தொலைவில் இருந்தாங்க அப்படின்னா அம்பை தூக்கி போடுறது, பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா ஈட்டி வச்சு தாக்குறது, இந்த மாதிரியெல்லாம் இருந்தது. நம்ம படங்கள்லேயே பார்த்துருப்போம். சோழர் நடத்திய கடல் கடந்த போர்கள் அப்படிங்கிறது ரொம்ப புகழ்பெற்றவை. சோழர்களிடத்தில் எண்ணற்ற கடற்படை கப்பல்களும் இருந்திருக்கு. சோழர்களிடத்தில் நமக்கு எண்ணற்ற கடற்படை கப்பல்கள் இருந்திருக்கு. படை வீரர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா படையேற்று அப்படிங்கிற உரிமையும் வழங்கப்பட்டிருக்கு. சோழர் காலத்தில் தான் படை வீரர்களுக்கு படையேற்று அப்படிங்கிற உரிமை வழங்கப்பட்டிருக்கு. தலைநகரில் இருக்கக்கூடிய படை முகாம் அப்படிங்கிறது படை வீடு. நமக்கு இது ஒரு புக் பேக் கொஸ்டினாக இருக்கும். படை முகாம்னா என்ன, பொறுத்துகளை கொடுத்துருப்பாங்க மேட்ச் பண்ணுறதுக்கு. தலைநகரில் இருக்கக்கூடிய படை முகாம் அப்படின்னா அது வந்து படை வீடுன்னு அர்த்தம். படை முகாம்னா படை வீடு அப்படிங்கிறது. புதிதாக சேர்க்கப்பட்ட பகுதிகளில் அமைந்திருக்கக்கூடிய புறக்காவல் படைகளை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா நிலைப்படைகள்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு சிற்றரசாக இணைச்சிக்கிட்டே போகிறாங்க இல்லையா. ஸோ அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய புறக்காவல் படைகளை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிலைப்படைகள்னு சொல்லுவாங்க. ஒரு படை பிரிவினோட தலைவர் அப்படிங்கிறவரை நாயகம்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா படை முதலி அப்படின்னு அழைக்கப்பட்டது. இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு படை பிரிவினோட தலைவர் என்னன்னு சொல்லுவோம், நாயகம்னு சொல்லுவோம். அதுதான் பார்த்திங்கன்னா பின்னாட்களில் படை முதலி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. படை தளபதி, சேனாபதி, தண்டநாயகம் இந்த மாதிரியெல்லாம் இருந்தாங்க. படை தளபதிகள், சேனாபதி, தண்டநாயகம் இந்த மாதிரி அழைக்கப்பட்டாங்க. படைப்பிரிவினோட தலைவர் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு நாயகம்னு சொல்லியிருக்காங்க, பின்னாடி படை முதலின்னு சொல்லப்பட்டிருக்கு. முதலாளின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, படை முதலின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நிர்வாகம் அதாவது சோழர் நிர்வாகத்தில் உள்ளாட்சி அமைப்பு அது எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். சோழர் காலத்தில் உள்ளாட்சி குழுக்கள் வந்து ரொம்ப சிறப்பாகவே செயல்பட்டுச்சு. ஸோ முக்கிய உள்ளாட்சி குழுக்கள் அப்படின்னு சொல்லும்போது ஊரார், சபையார், நகரத்தார், நாட்டார் இப்படி 4ஆக பிரிச்சிருக்காங்க. உள்ளாட்சி அமைப்புன்னு சொல்லும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. ஊரார், சபையார், நகரத்தார், நாட்டார். ஸோ இந்த 4ஆக வந்து பிரிச்சிருக்காங்க உள்ளாட்சி அமைப்பை. இந்த குழுக்கள் பார்த்திங்க அப்படின்னா தன்னாட்சி உரிமையுடன் இயங்கின. அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக அந்த சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை அவங்கவுங்க நிர்வாகம் பண்ணிக்கிற மாதிரி, அதுதான் தன்னாட்சி உரிமையுடன் அப்படின்னு சொல்லப்படுது. சோழ பேரரசோட நிர்வாகம் அப்படிங்கிறது உள்ளாட்சி குழுக்களோட அடித்தளத்தின் மீது தான் கட்டப்படுது. முதல்ல ஊரார், மொத்தம் 4 பார்த்துருக்கோம். ஸோ அதில் பார்க்குறது முதல்ல ஊரார் எப்படி நிர்வாகம் பண்ணாங்க அப்படிங்கிறது. ஊர் அப்படிங்கிறது சோழர் காலத்தில் வேளாண் கிராமங்களை குறிக்கக்கூடியது. ஊரார் பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஊர் அப்படிங்கிற வார்த்தை சோழர் காலத்தில் வேளாண் கிராமங்களை குறிக்கக்கூடியது. நில உடைமையாளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஊரின் பிரதிநிதிகளாக இருந்து ஊரார் என அழைக்கப்பட்டனர். யாரை ஊரார்னு சொல்லப்படுது? நில உடைமையாளர்களை. ஊர் அப்படிங்கிறது வேளாண் கிராமம். நில உடைமையாளர்கள் வந்து ஊரின் பிரதிநிதிகளாக இருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து ஊரார்னு சொல்லுவோம். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா கோவில்களோட நிர்வாகம், குளங்களோட பராமரிப்பு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஊராரோட பொறுப்பில் இருந்தது. அந்த நில உடைமையாளர்கள் தான் வந்து ஊரின் பிரதிநிதிகளாக இருக்காங்க. அந்த பிரதிநிதிகளோட பொறுப்பு தான் பார்த்தீங்க அப்படின்னா கோவில்களோட நிர்வாகம், குளங்களோட பராமரிப்பு இதெல்லாமே அவங்களோட பொறுப்பு. ஸோ குளங்களில் இருக்கக்கூடிய நீரை ஊரின் தேவைக்கேற்க பயன்படுத்துகிறதையும் ஊரார் தான் நிர்வகிப்பாங்க. வரி வசூல் பண்ணுறது, சட்ட ஒழுங்கு பேணல், அரச கட்டளைகளை நிறைவேற்றல் இது எல்லாமே வந்து ஊரார் மேற்கொண்ட நிர்வாக பொறுப்புகள். ஒரு தன்னாட்சினே சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான் இது.
இதுதான் வந்து இவங்களோட ஊராரோட பொறுப்புகள். அடுத்ததாக சபையார். ஊரார், சபையார், நகரத்தார், நாட்டார்னு பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொருத்தரையும் எப்படி அழைப்பாங்க, அவங்களோட பொறுப்புகள் என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக சபையாரை பார்க்க போகிறோம். சபையார் அப்படிங்கும்போது பிரம்மதேயம் அப்படிங்கிறது பிராமணர்களோட குடியிருப்பு. பிரம்மதேயத்தோட கோவில்கள், சொத்துகள், குடியிருப்புகள் ஆகியவற்றோட நிர்வாகம் மற்றும் பராமரிப்பை யார் மேற்கொண்டாங்க அப்படின்னா சபையார் தான் மேற்கொண்டாங்க. பாசன குளங்களோட பராமரிப்பையும் சபையாரோட பொறுப்பாக இருந்துச்சு. ஸோ இங்கே கோவில்களோட நிர்வாகம், குளங்களோட பராமரிப்பு இதெல்லாம் ஊராரோட பொறுப்புன்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே வந்து சபையாரோட பொறுப்புன்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாசன குளங்களோட பராமரிப்பு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சபையாரோட பொறுப்பாக இருந்தது. சபை பார்த்தீங்க அப்படின்னா ஊர் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரியே அரசரோட பிரதிநிதியாக தான் செயல்பட்டாங்க. நிர்வாகம், நிதி, நீதி இந்த எல்லா துறைகளிலுமே வந்து சபையார் வந்து பொறுப்பேற்று நடத்தினாங்க. இதுதான் சபையாரோட பொறுப்பு அப்படிங்கிறது. அடுத்த நகரத்தாரோட பொறுப்பு எப்படி இருந்தது? ஸோ நகரம் அப்படின்னாவே வணிகர்களோட குடியிருப்பாக அமைஞ்சிருந்தது. தங்கம், உலோகப் பொருட்கள், நெசவு, பானை வளைக்கலை இந்த மாதிரி திறமை பெற்றவர்கள் தான் பார்த்திங்க அப்படின்னா நகரத்தில் வாழ்ந்துட்டு வந்தாங்க. வணிகர்கள் தான், நகரம்னு சொன்னாவே வணிகர்களோட குடியிருப்பாகவே இருந்துச்சு. இந்தந்த மாதிரி வேலைகள் செஞ்சவங்கெல்லாம் நகரத்தில் இருந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். நகரத்தோட பிரதிநிதிகளை தான் நகரத்தார்னு சொல்லுவோம். கோவில்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த நகரத்தார் வந்து நிதி உதவியெல்லாம் அளித்தவங்க தான். நகரத்தார் தான் வந்து வணிகம் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து கோவில்களுக்கு நிதி உதவியும் வழங்கியிருக்காங்க. நகரத்தார்னு சொல்லும்போது கோவில் நிர்வாகத்தோட நெருங்கிய தொடர்பு இருந்தது. நிதி உதவி அளிக்கிறாங்க, நன்கொடை கொடுத்தவங்களாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து கோவில் நிர்வாகத்துலேயும் நெருங்கிய தொடர்பு வச்சுருந்தாங்க. முதலாம் ராஜராஜன் ஆட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா மாமல்லபுரம் மாநகரம் எனப்படும் குழுவால் நிர்வகிக்கப்பட்டது. இது ஒரு புக் பேக் கொஸ்டின். முதலாம் ராஜராஜன் ஆட்சியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா மாமல்லபுரம் அப்படிங்கிறது என்னவா அழைக்கப்பட்டுச்சு? மாநகரமாக அழைக்கப்பட்டுச்சு. மாநகரம் எனப்படும் குழுவால் அது நிர்வகிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, பட்டு, பீங்கான், கற்பூரம், கிராம்பு, சந்தனக்கட்டை, ஏலக்காய் போன்ற பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா நகரங்களில் பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கு. சீர வரலாற்று குறிப்புகளில் இந்த வணிக பரிமாற்றங்களை பற்றி நமக்கு சான்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. கடல் கனிந்த வணிகத்தை ஊக்குவிக்கிறதுக்காக குலோத்துங்க சோழன் பார்த்திங்க அப்படின்னா சுங்க வரிகளை நீக்கியிருப்பார். அதனால தான் குலோத்துங்க சோழனை சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு சொல்லுவோம். சுங்கம் தவிர்த்த சோழனத்தில் போய் சொல் அப்படிங்கிற மாதிரி குலோத்துங்க சோழன் வந்து என்ன பண்ணுறாரு, கடல் கடந்த வணிகத்தை ஊக்குவிக்கிறதுக்காக, கடல் கடந்து வணிகம் பண்ணணும், அதனால் வந்து பிஸ்னஸ் டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சுங்க வரிகளை நீக்கிறாரு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரம்ப்பு போட்டு வரியாக தள்ளுறாரு. பரவாயில்ல, அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கடல் கடந்த வணிகத்தை ஊக்குவிக்கிறதுக்காக சுங்க வரிகளையெல்லாம் நீக்கிட்டார் குலோத்துங்க சோழன். ஸோ சுங்க வரிகளை நீக்கிறதுனால சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு யாரை சொல்லுவோம்? குலோத்துங்க சோழனை தான் சொல்லுவோம். ஸோ இது நகரத்தாரில் நாம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். அடுத்ததான் நாட்டார். நாடு அப்படிங்கும்போது பிரம்மதேயம் நீங்களாக பல ஊர்களோட தொகுப்பு. நம்ம முதல்லையே பார்த்துருக்கோம், பிரம்மதேயம் அப்படிங்கும்போது பிராமணர்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்த நிலம் அப்படின்னு. ஸோ அந்த நிலத்தை தவிர மிச்சம் இருக்கிறத என்னென்னு சொல்லுவோம்? நாடுன்னு சொல்லுவோம். நாடு என்பது பிரம்மதேயங்கள் நீங்களாக பல ஊர்களோட தொகுப்பு தான் நாடு. நாடுகள் அப்படிங்கும்போது பாசன ஆதாரங்களையொட்டி, அதாவது கால்வாய், குளங்கள் இதை சுற்றி தான் உருவாச்சு நாடுகள் அப்படிங்கிறது. வேளாண் கிராமங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நிலம் வச்சிருக்கிறவங்கள மன்றம், வேளாண் கிராமங்களில் நிலம் வைத்திருந்தவர்களின் மன்றம் நாட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. நாடு அப்படிங்கிறதே நமக்கு எங்கே இருந்தது? பாசன ஆதாரங்களை ஒட்டி தான் இருந்துச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேளாண் கிராமங்களில் நிலம் வைத்திருந்தவர்களோட மன்றத்தை என்னன்னு சொல்லுவோம்? நாட்டார்னு சொல்லுவோம். சோழ அரசோட
அடிப்படை நிர்வாக உறுப்பினராக யார் இருப்பாங்க அப்படின்னா நாட்டார் தான் இருந்தாங்க. நாட்டாரோட நிர்வாகம் அப்படிங்கிறது நீதித்துறை சார்ந்த பொறுப்புகளை அவங்க தான் கையாண்டுட்டு வந்தாங்க, மேற்கொண்டாங்க. மரபு வழி நில உரிமைகள் நாட்டாருக்கு வழங்கப்பட்டிருந்தது. வழி வழியாக மரபு வழினாவே என்ன சொல்லுவோம், தாத்தா அப்பா மகன் இப்படி வழி வழியாக சொல்லுவோம். ஸோ வழி வழியாக பார்த்தீங்க அப்படின்னா நில உரிமைகள் அவங்களுக்கு இருந்துச்சு, நாட்டாருக்கு இருந்துச்சு. தாங்கள் சார்ந்த நாட்டிலிருந்தே வரி சேகரித்து அரசுக்கு வழங்கும் பொறுப்பும் அவங்களுக்கு இருந்துச்சு. அவங்க எந்த பகுதிகளில் இருக்காங்களோ அங்கே இருக்கிற நிலத்துக்கு வரியை வாங்கி அதை அரசுக்கு வழங்கக்கூடிய பொறுப்பும் பார்த்தீங்க அப்படின்னா நாட்டாருக்கு இருந்துச்சு. ஸோ ஆசுடையான் அப்படின்னா நில உரிமையாளர், அறிஞன் அப்படின்னா வழி நடத்துவோர். ஸோ இதோட மீனிங்கெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இதெல்லாமே பொறுத்துகளை கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஆசுடையான் அப்படின்னா நில உரிமையாளர், அறிஞன் அப்படிங்கிறது வழி நடத்துவோர், கிழவன் அப்படின்னா தலைவர். ஸோ நம்ம பார்த்து கிழவன்னா தாத்தா பாட்டி அப்படின்னா கிழவன் கிழவி அந்த இதில் இது தலைவர். கிழவன் அப்படின்னா தலைவர். இந்த பட்டங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மரியாதைக்காக நாட்டாருக்கு வழங்கப்பட்டிருந்தது. நாட்டு கணக்கு, நாட்டு வயவன் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாட்டாரோட நிர்வாக பணின்னு சொல்லுவோம். எப்படி கிழவன் தலைவர்னு சொல்கிற மாதிரி நாட்டு கணக்கு, நாட்டு வயவன் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாட்டாரோட நிர்வாக பணிகளை ஆவணமாக்குனர் அப்படிங்கிறது. ஸோ இது உத்திரமேரூர் கல்வெட்டு. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பாக்ஸில். உத்திரமேரூர் அப்படின்னா உத்திரமல்லூர் சதுர்வேதி மங்கலம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ உத்திரமேரூர் கல்வெட்டுகள் தான் பார்த்தீங்க அப்படின்னா சோழர்களோட உள்ளாட்சி தேர்தல் முறையை எடுத்துரைக்கிற ஒரு விஷயம். கல்வெட்டுகளில் தான் தெரிஞ்சுக்க முடியும் சான்றுகளை. அதனால் உள்ளாட்சி தேர்தல் முறையை நம்ம இந்த கல்வெட்டுகள் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். இந்த கல்வெட்டுகள் அப்படிங்கும்போது எப்போ பதிவாகிருக்கு இந்த விஷயங்கள் அப்படின்னா கிபி 919 மற்றும் கிபி 921 இந்த ஆண்டுகளில் கல்வெட்டுகளில் பதியப்பட்டிருக்கு. உத்திரமேரூரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரம்மதயம் தான். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பிரம்மதயம்னா என்ன, வரி விலக்கோட பிராமணர்களுக்கு அளிக்கப்பட்ட நிலம் அப்படின்னு. ஸோ இந்த உத்திரமேரூரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரம்மதயம் தான். கிராமம் அப்படிங்கும்போது 30 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுச்சு. ஒரு கிராமம் அப்படிங்கும்போது நமக்கு 30 பிரிவுகளாக பிரிச்சிருப்பாங்க. நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும், ஒரு வார்டுன்னு வச்சுக்கலாம். ஒரு கிராமத்தை ஒரு 30 வார்டு அப்படி அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு உறுப்பினர் இருப்பாங்க. ஸோ வார்டு அப்படிங்கிறது நம்ம இதுக்காக சொல்கிறேன், புரிஞ்சுக்கிறதுக்காக 30 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு உறுப்பினர் இருப்பாங்க. தேர்வானவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒவ்வொரு உறுப்பினர் இருக்காங்களே, அந்த உறுப்பினர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு குழுக்களை அமைக்கிறாங்க. குழுக்கள் அப்படிங்கும்போது என்னன்னு சொல்லணும்னா பொதுப்பணிக்குழு, குலக்குழு, தோட்டக்குழு, பஞ்ச நிவாரண குழு, தங்கம் தொடர்பான குழு இதெல்லாம் யார் அமைக்கிறாங்க அப்படின்னா அந்த உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்களே ஒவ்வொரு பிரிவிலிருந்து ஒவ்வொரு உறுப்பினர் அவங்கெல்லாம் சேர்ந்து தேர்வானவர்கள்லாம் சேர்ந்து தான் பல்வேறு குழுக்களை அமைக்கிறாங்க. ஸோ அந்த குழுக்கள் தான் இவைகளெல்லாம். ஸோ அந்த உறுப்பினர்களே அந்த போட்டியாளரோட தகுதி என்ன இருக்கணும் தெரியுமா? ஒரு பிரிவுக்கு நம்ம ஒரு வார்டுக்கு நம்ம நிற்கிறோம் அப்படின்னா அந்த போட்டியாளரோட தகுதி அப்படிங்கிறது என்ன இருக்கணும்? ஆண்களாக இருக்கணும். முதல்ல ஆண்களாக இருக்கணும். அடுத்தது அவங்களுக்கு 35லேருந்து 70 வயசுக்குள்ளே இருக்கணும். சொந்த வீடு இருக்கணும், சொத்து இருக்கணும், வேதங்கள்லேயும் பாஷ்யங்கள்லேயும் தேர்ச்சி பெற்றிருக்கணும். ஒரு பிரிவில் போட்டியிடக்கூடிய அனைவரோட பேரும் இப்போ ஒரு வார்டு இருக்குது, ஒருத்தர் மட்டுமா நிற்பாங்க, எத்தனை பேர் நிற்கலாம். ஸோ அதை எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா குடவோலை முறையில் தான் செலக்ட் பண்ணுவாங்க. நம்ம குடவோலை முறை நமக்கு தெரியும் நல்லா. ஸோ இதில் அதை தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பிரிவில் போட்டியிடக்கூடிய அனைவரோட பேரும் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக ஒரு பனையோலைகளில் எழுதி அந்த ஒரு பானைக்குள்ளே போட்டுருவாங்க. ஸோ அங்கே சபையில் மூத்தவராக இருக்கிறவர் ஒரு பையனை கூப்பிட்டு இங்கே வா, இந்த பானையிலேருந்து ஒரு சீட் எடு, ஒரு ஓலை எடும்பார். அந்த பையன் எடுப்பான். அதை படித்தா அவர் தான் அந்த பேர் இருக்கிறவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரிவோட ஒரு வார்டு 1ஆம் நம்பர் வார்டுன்னு வச்சுக்கலாமே. ஸோ 1ஆம் நம்பர் வார்டுக்கு நீதாம்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுதான் குடவோலை முறைன்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. உத்திரமேரூர் கல்வெட்டில் உள்ளாட்சி அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதிரி இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதாரம்னா வேளாண்மை. ஸோ
சோழர் காலம் டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியமான பிற்கால சோழர்கள் உருவானதுக்கு முக்கியமான காரணமே ஒன்று வேளாண்மை தான் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அதில் சோழர் காலத்தில் வேளாண்மையோட விரிவாக்கம் அப்படிங்கிறது முக்கியமாக வளர்ச்சி அடைஞ்சது. என்ன பண்ணாங்க அப்படின்னா, மக்கள் வளமான ஆற்று சமவெளி பகுதிகளை பார்த்து குடியேறினாங்க. நீர் இல்லாத பகுதிகள்லையும் பார்த்திங்க அப்படின்னா குளம், கிணறு, கால்வாய் போன்ற நீர்ப்பாசன வசதிகள்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு சோழர் காலத்தில். இப்போ என்ன பண்ணுவோம், ஃப்ளாட்டு போட்டு விற்றுருவோம். ஆனால் அப்போ பார்த்திங்க அப்படின்னா வேளாண்மை விரிவடைய செய்கிறதுக்காக நீர் இல்லாத பகுதிகளையும் குளம் வெட்டுறது, கிணறு வெட்டுறது, கால்வாய் அமைக்கிறது, இந்த மாதிரி நீர்ப்பாசன வசதிகள்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இதனால் என்ன ஆகுது, நல்லா விவசாயம் வளர்ந்து செழிக்குது. உணவு பார்த்திங்க அப்படின்னா உணவோட தானிய உற்பத்தி உபரி நிலைக்கு தள்ளப்படுது. உபரி உற்பத்தி காரணமாக தான் பார்த்திங்க அப்படின்னா சமூக ஏற்றத்தாழ்வுகள் அங்கே உருவாகுது. சமூக ஏற்றத்தாழ்வுகள் அப்போ உருவாகுது. ஏன்னா பிரித்து கொடுக்கும்போது சமமாக பிரித்து கொடுக்கல. ஸோ அங்கே ஒருத்தர் செல்வந்தராக ஆகவும் ஒருத்தர் ஏழைகளாக ஆகவும் சமூக ஏற்றத்தாழ்வு உருவாகுது. கூடுதல் வேளாண் வருவாய் பார்த்திங்க அப்படின்னா நிலவரியாக சோழ அரசர் கூடுதல் வேளாண்மை வருவாய் தான் பார்த்திங்க அப்படின்னா நிலவரியாக சோழ அரசர்களை இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. வருமானம் வர வர நம்ம அந்த பேஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் இல்லையா. ஸோ அது கூடுதல் வேளாண்மை வருவாய் தான் நிலவரியாக சோழ அரசரை ஸ்ட்ராங் ஆக்குது. நில வருவாய் அப்படிங்கும்போது நிர்வாகத்துக்கென நில வருவாயை நிர்வகிக்கிறதுக்காக ஒரு துறை ஒன்று இருந்துச்சு. அந்த துறை பார்த்திங்க அப்படின்னா புறவு வரி திணைக்களம். நில வருவாய் பயங்கரமாக வந்துச்சு. உபரி தானியம் உற்பத்தி அப்படிங்கும்போது அரசருக்கு பயங்கரமாக வருவாயெல்லாம் வருது. ஸோ அந்த நில வருவாயை நிர்வகிக்கணும். ஸோ அந்த நிர்வகிக்கிறதுக்கு ஒரு துறை இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட் பேர் அப்படிங்கிறது புறவு வரி திணைக்களம். அதோட தலைவரை என்னன்னு சொல்லுவோம், புறவு வரி திணைக்கள நாயகம்னு சொல்லுவோம். புறவு வரி திணைக்களம் எதுக்காக வருது, நில வருவாயை நிர்வகிக்கிறதுக்காக வருது. அந்த டிபார்ட்மெண்ட் பேர் தான் அது. அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டை என்னன்னு சொல்லுவோம், புறவு வரி திணைக்கள நாயகம் அப்படின்னு சொல்லுவோம். நாயகம்னா யார், தலைவர். அடுத்ததாக நில வருவாயும் நில அளவையும். ஸோ நிலத்தின் மூலயமா கொடுக்கக்கூடிய வருவாய், அந்த நிலங்களை பங்கீடு செய்கிறது, அளவு செஞ்சு அளந்து கொடுக்கறது விவசாயத்துக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதலாம் ராஜராஜன் இருக்கார் இல்லையா, அவர் 1001 முதலாம் குலோத்துங்கன் 1086 மூன்றாம் குலோத்துங்கன் 1226 இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிலத்தை வகைப்படுத்தி அளவீடு செஞ்சு வரியை விதிக்கிறாங்க. நில அளவீட்டில் ஈடுபடுறாங்க இல்லையா, அவங்கள என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நாடு வகை செய்கிற அப்படின்னு சொல்லுவோம். நிலத்தை அளந்து கொடுக்குற அந்த சர்வேயர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த அளவீட்டில் ஈடுபட்டவர்களை நாடு வகை செய்கிற அப்படின்னு சொல்லப்படுது. இவர்கள் பார்த்திங்க அப்படின்னா நில உடைமை சமூகத்தை சேர்ந்தவங்க. இந்த நாடு வகை செய்கிற அப்படிங்கிறவங்க நில அளவீட்டில் ஈடுபடுறவங்கள நில உடைமை சமூகத்தினர்னு சொல்லுவோம். நில அளவீட்டுக்கு அந்த அலகுன்னு சொல்லுவோம்ல, எதை பயன்படுத்துவாங்க நிலத்தை அளக்கிறதுக்கு அப்படின்னா குழி, மா, வேலி, பட்டி, பாடகம், இந்த மாதிரி அலகுகள்லாம் நில அளவீட்டில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பெரும்பாலும் வரிகள் பார்த்திங்க அப்படின்னா பொருட்களாக தான் இருந்துச்சு. பொருளாக தான் வசூலிக்கப்பட்டுச்சு, அல்லது விளைச்சல் பொருளாக இருக்கலாம். இந்த மாதிரி தான் வரிகள் வசூலிக்கப்பட்டிருக்கு. விதிக்கப்பட்ட முக்கியமான வரிகளில் குடிமை வரி ஒன்று குறிப்பிடத்தக்கது. குடிமை வரி அப்படின்னா நிலத்தை குத்தகைக்கு எடுத்து வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்க பார்த்திங்க அப்படின்னா அரசுக்கும் அந்த நில உரிமையாளருக்கும் செலுத்தக்கூடிய வரின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? விதிக்கப்பட்ட முக்கியமான வரிகளில் குடிமை வரி அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்கது. குடிமை வரின்னு இங்கே எதோ சொல்கிறாங்க அப்படின்னா நிலத்தை குத்தகைக்கு எடுக்கிறாங்க இல்லையா விவசாயிகள், அதை எடுத்து வேலை செய்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா அரசுக்கும் நில உரிமையாளருக்கும் செலுத்தக்கூடிய வரியை தான் பார்த்திங்க அப்படின்னா குடிமை வரின்னு சொல்லுவோம். நில உரிமையாளர்கள் பார்த்திங்க அப்படின்னா உடையான், அறிஞன், கிழவர் போன்ற பட்டங்களை பெற்றிருந்தாங்க. ராஜாக்களுக்கு மட்டும் பட்டங்கள் இல்லை, இந்த நில உரிமையாளர்களுக்கும் பட்டங்கள் இருந்திருக்கு.
ஸோ அந்த உடையான், அரைஞன், கிழவர் இந்த போன்ற பட்டங்கள்லாம் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கு. நிலத்தோட அந்த ஒரு வரி வசூலிக்கிறாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் மாதிரி இல்லை, விளைச்சல் இருக்கட்டும் இருக்காமல் போகட்டும், நீ என்ன வேணால் பண்ணி எனக்கு கொண்டு வந்து கொடு. இந்த ரயத்து வரி முறை, மகள் வரி முறை இதெல்லாம் பார்த்துருப்போம். அதில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்கு நமக்கு நிலவரி அப்படிங்கிறதோட நிலவரி அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா நிலத்தோட வளம் மற்றும் நில உரிமையாளருக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய மதிப்பு, இதை வச்சு தான் வரி அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டது. ஒப்படி அப்படிங்கிற ஒரு வரி, இது பார்த்திங்க அப்படின்னா அரசும் உள்ளூர் தலைவர்களும் சேர்ந்து வசூலிக்கிறாங்க. என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைப்பா வரியை அப்படிங்கிற மாதிரி ஒப்படி அப்படிங்கிற ஒரு வரி இருக்குது. அது வந்து அரசும் உள்ளூர் தலைவர்களும் சேர்ந்து வசூல் பண்ணுறாங்க. அடுத்ததாக வந்து பிராமணர்களுக்கும் கோவிலுக்கு கொடுக்குறாங்க இல்லையா நிலம். ஸோ பிராமணர்களுக்கு பிரம்மதேயம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கப்பட்ட அந்த நிலமாகட்டும், கோவில்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிலமாகட்டும், இதுக்கெல்லாம் வந்து வரி விலக்கு இருந்துச்சு. விளைபொருளாக செலுத்தப்பட்ட வரியை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இறை கட்டின நெல்லுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பொருளாக தான், விளைச்சல் பொருளாகவும் தான் வரி வந்து செலுத்தப்பட்டிருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. அதில் விளைபொருளாக கிடைக்கக்கூடிய அந்த பொருளை செலுத்துகிறோம் இல்லையா, வரியாக செலுத்துகிறோம் இல்லையா, அதை என்னன்னு சொல்லுவோம், இறை கட்டின நெல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி பெரும்பாலும் இந்த வரிகளில் எங்கே நடைமுறையில் இருந்துச்சு அப்படின்னா காவிரி சமவெளி பகுதிகளில் தான் இந்த வரிகள் எல்லாமே வந்து நடைமுறையில் இருந்துச்சு. காவிரி சமவெளி இல்லாமல் தொலைதூர பகுதியெல்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நடைமுறை வரலை. இந்த மாதிரி வரி அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போ அங்கெல்லாம் போகலை. அங்கே தான் விளைச்சல், காவிரி சமவெளி பகுதியில் விளைச்சல் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வரியெல்லாம் விதித்து வாங்கி அரசாங்கத்தை நடத்துகிறாங்க. அதை விட்டுட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிற பகுதிகள் அப்படிங்கும்போது இந்த மாதிரி வரி நடைமுறைகள்லாம் அப்போ இல்லை. ஊர் மட்டத்தில் வரி வசூலிக்கக்கூடிய பொறுப்பு ஊரார் இடத்துலையும், நாடு மட்டத்தில் வரி வசூலிக்கக்கூடிய பொறுப்பு நாட்டார் இடத்துல இருந்தது. இவங்கெல்லாம் வசூல் பண்ணி அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்துருவாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் அரசர்களோட பிரதிநிதிகளும் அந்தந்த இடத்துல தன்னாட்சி பண்ணிட்டு இருந்தவங்க அப்படிங்கிறத நம்ம ஊரார், சபையார், நாட்டார் அப்படிங்கிறதுல பார்த்துட்டே வந்திருப்போம். இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வரியாக வசூலிக்கப்படுற நெல் இருக்கு இல்லையா, அதை எப்படி அளக்குறாங்க அப்படின்னா களம் என்ற அலையின் அடிப்படையில் தான் கணக்கிடப்படுது. நெல் கொண்டு வந்து இந்தாங்க சாமி வரி, இந்த மாதத்துக்கான வரி, இல்லை இந்த ஆண்டுக்கான வரின்னு ஏதோ ஒன்று கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி அளக்குறாங்க அப்படின்னா களம்னு அளக்குறாங்க. களம் அப்படிங்கும்போது 28 கிலோ. ஒரு களம்பா உனக்கு வரி அப்படின்னா என்ன, 28 கிலோ நெல்லை கொண்டே கொடுக்கணும் இந்த சாமி அப்படின்னு சொல்லி. முதலாம் ராஜராஜன் வரி வசூலை முறைப்படுத்துகிறாரு. களம் அப்படிங்கும்போது யார் இருக்காங்க, நமக்கு முதலாம் ராஜராஜன் தான் இருக்கார். ஸோ அவர் தான் வரி வசூலை வந்து முறைப்படுத்துகிறாரு. ஒரு களம் அப்படிங்கும்போது நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கணும், 28 கிலோ. இது யார் பண்ணுறாங்க, இந்த வரி வசூலை முறைப்படுத்துகிறாங்க அப்படின்னா முதலாம் ராஜராஜன். ஒரு வேலி நிலத்துக்கு, அதாவது 6.5 ஏக்கர்னு சொல்லுவோம், ஒரு வேலி நிலத்துக்கு 100 களம் வந்து வரியாக வசூலிக்கப்பட்டிருக்கு. 6.5 ஏக்கர் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 100 களத்தை வந்து வரியாக கொடுக்கணும். 2800 கிலோவை வந்து வரியாக கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. வேலி அப்படிங்கிற நில அளவு பார்த்திங்க அப்படின்னா மண் வளம் மற்றும் பயிர் நிலை போன்றவற்றை பொறுத்து மாறுபடும். எல்லாரும் 6.5 ஏக்கர் வச்சுருந்தா கொண்டு வந்து கொடுக்கக்கூடாது 100 களம். அதோட மண் வளம் எப்படி இருக்குது, பயிரோட வளர்ச்சி எப்படி இருக்குது, இதெல்லாம் வச்சு வந்து அந்த வேலி அப்படிங்கிறது மாறுது, நில அளவு மாறுது. 6.5 ஏக்கர் அப்படிங்கிறது இல்லையா, அந்த 6.5 ஏக்கர் அப்படிங்கிறது வேலி அப்படிங்கிறது மாறுது, இடத்துக்கு இடம் மாறுது. இந்த மண்ணோட வளம் எப்படி இருக்கோ, பயிரோட வளர்ச்சி எப்படி இருக்கோ அப்படிங்கிறத பார்த்து மாறுது. அதுதான் நமக்கு இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பாசனம். சோழர் காலத்தில் நீர்ப்பாசன அமைப்புகள். சோழர் அப்படிங்கிறவங்க நீர்ப்பாசன முறையை மேம்படுத்தக்கூடிய முயற்சிகளை மேற்கொண்டவங்க. ஏன் அப்படின்னா வேளாண்மையோட விரிவாக்கம் வேணும். அதனால் என்ன பண்ணணும், நீர்ப்பாசனத்தை அதிகப்படுத்தணும். அதனால் அதுக்கான முயற்சிகளையெல்லாம் சோழர்கள் வந்து மேற்கொண்டுட்டு வந்தாங்க. வடி மற்றும் வாய்க்கால் அப்படிங்கிற மரபு வழி முறையை காவேரி சமவெளி பகுதிகளில் பயன்படுத்தினாங்க. வடி அப்படின்னா என்ன, நீர் பார்த்திங்க அப்படின்னா வடக்குலேருந்து தெற்கு பார்த்து ஓடுறது. அதுவே வாய்க்கால் அப்படிங்கிறது கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி ஓடுறது தண்ணி. வடி அப்படிங்கிறது நீரை வெளியேற்றுறதுக்காக, வாய்க்கால் அப்படிங்கிறது நீரை கொண்டு வர்றதுக்காக. இதை தான் வடி வாய்க்கால்னு சொல்லுவோம்.
ஸோ இங்கே தான் நான் படித்தது கொடுக்கப்பட்டிருக்கு. வடினா என்ன, வாய்க்கால்னா என்ன அப்படிங்கிறது. வடி அப்படிங்கிறது எதுக்கு, நீரை வெளியேற்றுறதுக்கு. வாய்க்கால் அப்படிங்கிறது நீரை கொண்டு வரதுக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அதை சொல்லியிருக்காங்க. ஒரு விளை நிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வாய்க்காலில் வரக்கூடிய நீர் வடிக்கு வழி மாற்றப்பட்டு பிற வாய்க்காலுக்கும் செலுத்தப்படுது. பாசன வசதிக்காக இந்த மாதிரி கொண்டுட்டு போகிறாங்க. மழைநீர் கால்வாய் அப்படிங்கிறது இயற்கையாகவே உருவாகுது. சில கால்வாய்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேர் வைக்கிறாங்க. அரசர்களும் அரசிகளும் என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா கடவுளோட பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கு. எடுத்துக்காட்டாக என்ன சொல்லலாம் அப்படின்னா உத்தம சோழ வாய்க்கால், பஞ்சவன் மாதேவி வாய்க்கால், கணபதி வாய்க்கால், இதையெல்லாம் கடவுளோட பேரை வச்சு அழைச்சிருக்காங்க. அரசர்களும் அரசிகளும் இந்த பேர்களை வச்சுருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஊர் வாய்க்கால். நில உரிமையாளர்கள் பலர் கூட்டாக பயன்படுத்தியது ஊர் வாய்க்காலை. நாடு வாய்க்கால் அப்படிங்கும்போது நாட்டு வாய்க்கால் எனவும் அழைக்கப்பட்டுச்சு. சுழற்சி முறையில் தான் இந்த நீர் வழங்கும் முறை இருந்தது, வழக்கத்தில் இருந்துச்சு. சோழ கல்வெட்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிடப்பட்ட பிரம்மாண்டமான ஏரிகள்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா சோழர் கால கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஏரிகள் அப்படின்னா சோழவாரிதி, களியநேரி, வைரமேக தடாகம். இது பல்லவரால் உருவாக்கப்பட்டது. வைரமேக தடாகம் அப்படிங்கிறது. பாகூர் பெரிய ஏரி, ராஜேந்திர சோழ பேரேரி, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சோழர் காலத்தில் கல்வெட்டு குறிப்புகளில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஏரிகள். ஏரிகளை பராமரிக்கணும் அப்படின்னா மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிளம்பிடுவாங்க. பாப்பா போயிட்டு வரலாம், உட்காந்துட்டு இருக்கிற நேரம் போய் சுத்தம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பிடுவாங்க. அப்படின்னா என்ன, ஊதியம் கிடையாது அதுக்கு. இதுதான் வெட்டி வேலைன்னு சொல்கிறது. இப்போ சொல்லக்கூடிய வெட்டி வேலை அப்படிங்கிறது வேறு. அப்போ இருந்த வெட்டி வேலை அப்படிங்கிறது இதை தான் சொல்லுவாங்க. சும்மா உட்காந்துருக்கிற நேரம் ஏரியை போய் தூர்வாரிட்டு வந்தால் தண்ணி வரும்ல, அந்த மாதிரி. ஏரிகளை பராமரிக்கிறதுக்காக மக்கள் ஊதியம் இல்லாமல் உழைக்கிறது வழக்கத்தில் இருந்துச்சு. ஸோ இந்த பாக்ஸில் ராஜேந்திர சோழனோட பாசன பணி எப்படி இருந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. ராஜேந்திர சோழன் பார்த்தீங்க அப்படின்னா கங்கை கொண்ட சோழபுரத்தில் முக்கியமான பாசன பணியை மேற்கொண்டிருக்காரு. அதனோட டீட்டெயில்ஸை இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஏரிகள் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளம் வருது இல்லையா, அதை தடுக்கிற நோக்கில் 16 மைல் நீளமுள்ள ஒரு உறுதியான கட்டுமானம் எழுப்பப்பட்டிருக்கு. யார், கங்கை கொண்ட சோழபுரம்னா நமக்கு யார் ஞாபகம் வரணும், ராஜேந்திர சோழன் தான் ஞாபகம் வரணும். ஸோ அவர் தான் இந்த விஷயத்தை பண்ணுறாரு. 16 மைல் நீளத்துக்கு ஒரு உறுதியான கட்டுமானத்தை எழுப்புறாரு. அதை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஜலமய ஜெயஸ்தம்பம், நீரில் கிடைத்த வெற்றியின் நினைவாக எழுப்பிய தூணுன்னு அதுக்கு அர்த்தம். ஜலமய ஜெயஸ்தம்பம் அப்படிங்கிறது. நூறு ஆண்டுகள் கழித்து அவங்க கட்டி முடிச்சுட்டு போயிட்டாங்க. 100 ஆண்டுகள் கழித்து வந்த அரேபிய வரலாற்று ஆசிரியர் அல்பெரூனி இது பார்த்து வியப்படைகிறாரு. என்ன கருத்து தெரிவிக்கிறார் அப்படின்னா, எங்கள் மக்கள் இதை பார்த்தாங்க அப்படின்னா வாயடைச்சு போய் நிற்பாங்க. அவங்களால இதை விவரிக்க கூட முடியாது, இதை கட்டவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் அப்படிங்கிறதுக்கு சான்று வேணும் இல்லையா, அது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு எழுதிய கிளிம்ப்ளஸஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி இதில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நீர்ப்பாசனத்தை மேற்கொண்ட ராஜேந்திர சோழன் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத ஒரு சான்றாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது நீர் மேலாண்மை. நீர் உரிமைகள் அப்படிங்கும்போது ஏரிகள் மற்றும் கிணறுகளிலிருந்து பெறப்படக்கூடிய நீரோட பங்கினை முறைப்படுத்துறது தான் நீர் மேலாண்மைன்னு சொல்கிறது, நீர் உரிமைகள்னு சொல்கிறது. அதாவது கிடைக்கக்கூடிய வாட்டரை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு இந்த நீர் மேலாண்மை ஃபுல்லாக. அந்த நீர் உரிமைகள் அப்படிங்கிறது என்ன, ஏரிகள்லேருந்தும் கிணறுகள்லேருந்தும் கிடைக்குது இல்லையா அந்த தண்ணி, அதை முறையாக பங்கீடு செய்வாங்க, நீர் பங்கீடுன்னு சொல்லுவோம். அதை என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா நிற்கின்றவாறு,
நீரை பங்கீடு செய்கிறது அப்படிங்கிறது என்ன சொல்லப்படுது? நிற்கின்றவாறு அப்படிங்கிறத அப்படிங்கிற முறையில் சொல்லப்படுது. நிற்கின்றவாறு இங்கே இருக்குது. நீரை பங்கீடு செய்கிறத நம்ம நிற்கின்றவாறுன்னு சொல்லுவோம். நீர் மேலாண்மை அப்படிங்கும்போது கால்வாய்களை ஆழப்படுத்துறது, அகலப்படுத்துறது, அதை பழுது பார்க்குறது, இது எல்லாமே வந்து அந்த நீர் உரிமைகளை அடங்கும். எது வழியாக தண்ணி வந்து திறக்கிறாங்க அப்படின்னா மதகு, தலைமடை, அதாவது நீர் திறப்பு அப்படிங்கிறது குமிழ் மற்றும் தலைவாய், இது வழியாக தான் வந்து நீர் வந்து திறக்கப்படுது. நீர் வந்து உரிமை மீறுறாங்க அப்படின்னா, இல்லை பிரம்மதேயங்களில் கொடுக்கப்படுற அந்த நீரை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அது அரசுக்கு எதிராக செயல்படும் குற்றமாக பார்க்கப்படுது. நீர் அப்படிங்கும்போது கவர்மெண்ட் இந்த மாதிரி அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. மதகு வழியாக, தலைவாய் வழியாக அனுப்புகிறாங்க, பங்கீடு செய்கிறாங்க, யார் யாருக்கு எவ்வளோ போகணும்னு சொல்கிறாங்க இல்லையா? அதை அத்துமீறினாவோ அந்த உரிமைகளில் மீறும்போது அல்ல ஆக்கிரமிப்பு பண்ணும்போது அது வந்து குற்றமாக கருதப்படுது, அரசுக்கு எதிரான செயல் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. பொதுவாக இருக்கக்கூடிய குளம் அப்படிங்கும்போது அதை எங்கள் குளம்னு சொல்லுவாங்க. ஊருக்கு பொதுவாக ஒரு குளம் இருக்குது அப்படின்னா அது எங்கள் குளம் சொல்லி அழைக்கப்படுது. நிலப்பரிமாற்றங்கள போது இப்போ இந்த நிலத்தை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அதோடு சேர்த்து நீர் உரிமைகளும் கொடுத்துருவாங்க. இதுதான் கவிநாட்டு கண்மாய் சோழ கல்வெட்டு குறிப்புகளோடு இருக்குது. நிலத்தை கொடுக்கும்போது அதுக்கு அந்த நிலத்துக்கு உண்டான நீர் உரிமைகளும் அதில் இருக்குது. நன்கொடையாகவும் மானியமாகவும் நிலம் கொடுக்குறோம் அப்படின்னா அதனோட நீர் உரிமைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை தான் நான் சொல்லுது. ஏரி ஆயம் அப்படிங்கிற வரியை பார்த்தீங்க அப்படின்னா பாசன குளங்களை பழுது பார்க்கறதுக்காக கிராம சபைகளால் வசூலிக்கப்பட்டுச்சு. ஏரி ஆயம் எதுக்காக, அந்த வரி எதுக்காக? ஏரி ஆயத்துக்கு கொடுப்பா, 100 ரூபா கொடு, 50 ரூபா கொடு அப்படின்னு வசூலிக்கிறாங்க. அப்போ என்ன வசூலிப்பாங்கன்னு தெரியல, பட் நான் சொல்கிறேன். ஒரு வரி வசூலிக்கிறாங்க அப்படின்னா பாசன குளங்களை பழுது பார்க்கறதுக்காக கிராம சபைகளால் வசூலிக்கப்பட்டது தான் ஏரி ஆயம் அப்படிங்கிறது. அறிஞன் போன்ற உள்ளூர் தலைவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா புயலில் சேதமடைஞ்ச குளங்களை புதுப்பிக்கிறாங்க. புயலால் சேதப்படுது இல்லையா? ஸோ அந்த குளங்களை வந்து அறிஞன் போன்ற உள்ளூர் தலைவர்கள் வந்து புதுப்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கோவில்கள் மற்றும் கிராம மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா குளத்து நீரை பகிர்ந்து பயன்படுத்துகிறாங்க. மதகு மற்றும் தலைமடை வழியாக நீர் திறக்கிறாங்க. தலைவாயர், தலைவாய் சான்றார், ஏரி அரையர்கள் போன்ற சிறப்பு குழுக்களும் இருக்குது. இதுக்கு குளத்துக்கு பொறுப்பான மக்கள் குழுவை வந்து குளத்தார்னு சொல்லப்படுறாங்க. பிற்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாசன ஆதார நிர்வாக பொறுப்பு அப்படிங்கிறது யார்கிட்ட போகுதுன்னா கோவிலுக்கே போகுது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பிரித்து பார்த்துட்டு இருந்தது. பிற்காலத்தில் பாசன ஆதார நிர்வாக பொறுப்பு அப்படிங்கிறது கோவில்களுக்கே வழங்கப்படுது. வெட்டி மற்றும் அமஞ்சி ஆகிய வடிவங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் என்னென்னு சொல்லுவோம்? ஊதியமில்லா உழைப்பு முறைகள் அப்படிங்கிறத சொல்லப்படுது. வெட்டி மற்றும் அமஞ்சி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஊதியமில்லா உழைப்பு முறைகள். இந்த மாதிரியெல்லாம் இந்த பொறுப்புகளுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. பாசனத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க ஆட்களை. இந்த முறையில் பயன்படுத்திக்கிட்டாங்க. அடுத்தது சமூகமும் அதனோட கட்டமைப்பும். சமூகமும் கட்டமைப்பும் அப்படிங்கும்போது சோழர் கால சமூகம் பெரும்பாலும் என்னவாக இருந்தது அப்படின்னா வேளாண்மையை சார்ந்ததாக இருந்தது. நிலம் அப்படிங்கிறது சமூகத்தில் மதிப்பையும் அதிகாரத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய முக்கிய காரணமாக இருந்தது. ஒரு நிலம் வச்சுருக்காங்க அப்படின்னா கும்பரசாமி அப்படிங்கிற மாதிரி அவங்கள பார்த்தோன்னே கும்பரசாமி அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்தளவுக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் இருந்துச்சு நிலம் வச்சிட்ருக்கவங்களுக்கு. பிரம்மதேய குடியிருப்புகள் இருக்குது இல்லையா? அங்கே பார்த்தீங்க அப்படின்னா உயர்நிலையில் இருக்கக்கூடிய நில உடைமையாளர்கள் பிரம்மதேய கிழவர்னு சொல்லப்படுறாங்க. பிரம்மதேய கிழவர்களுக்கு நிலத்துக்கு வரி விலக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதுதான் ஆரம்பத்துலேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் புதுசாக பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா உயர்நிலையில் பிரம்மதேய குடியிருப்புகளில் பிராமணர்கள் இருப்பாங்க. அதில் உயர்நிலையில் இருக்கக்கூடிய நில உடைமையாளர்களை பிரம்மதேய கிழவர்னு சொல்லி அழைக்கப்படுறோம். அவங்களுக்கு வந்து நிலத்துக்கு வரி விலக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து அங்கே அவங்களுக்கு நிலமாக கொடுக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் விவசாயிகள் அப்படிங்கிறவங்க இடம்பெயர செய்கிறாங்க. குடிநீக்கம்னு சொல்லலாம், குடிநீக்கின்னு சொல்லலாம்.
அங்கே இருந்தவங்கள இடம்பெயர சொல்கிறாங்க. தேவதானம் அப்படிங்கிறது கோவில்களுக்கு அளிக்கப்பட்ட நிலக்கொடைகள். பிரம்மா தேயம் அப்படிங்கும்போது அது பிராமணர், தேவ அப்படிங்கும்போது அது கோயில். ஸோ தேவதானம் அப்படிங்கும்போது கோவில்களுக்கு அளிக்கப்பட்ட நிலக்கொடைகள். இவைகளுக்கும் வரி விலக்கு இருக்குது. வரி விலக்கு 2 பேருக்கு தான். ஒன்று தேவதானம், ஒன்று கோவிலுக்கு கொடுக்கக்கூடியது, இன்னொன்று பிராமணர்களுக்கு கொடுக்கக்கூடியது. இது 2க்குமே கொடுக்கறதுக்கு வரி விலக்கு இருக்குது. வேளாண் வகை கிராமங்களை சேர்ந்த நில உடைமையாளர்கள் பார்த்திங்க அப்படின்னா சமூகத்தில் அடுத்த உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க. நிலம் வச்சுருக்கிறவங்க ஃபஸ்ட்டில் இருக்காங்க. அதுக்கப்புறமா வேளாண் வகை கிராமங்களை சேர்ந்த நில உடைமையாளர்களாக இருந்தால் அவங்க சமூகத்தில் அடுத்த இடத்துல இருக்காங்க. இவர்களோட நிலங்களையும் பிராமணர்களோட நிலங்களையும் பார்த்திங்க அப்படின்னா குத்தகை உழவர்கள் உழுகுறாங்க. அவங்கள உழுகுடிகள்னு சொல்லுவோம். உழுகுடிகளுக்கு அப்படிங்கிறது சொந்த நிலம் கிடையாது. குத்தகைக்கு வாங்கி உழுகுறாங்களையும் அவங்களுக்கு சொந்தமாக நிலம் கிடையாது. பிராமணர்களோட நிலங்கள்லையும் நில உடைமையாளர்கள் இருக்காங்களே அவங்களோட நிலங்கள்லையும் குத்தகைக்கு எடுத்து உழுது சம்பாதிப்பாங்க. ஸோ அவங்கள யாருன்னு சொல்லுவோம்? உழுகுடிகள்னு சொல்லுவோம். உழுகுடிகளுக்கு சொந்தமாக நிலம் கிடையாது. அவங்க பார்த்திங்க அப்படின்னா அந்த விளைச்சல் இருக்கு இல்லையா, அந்த குத்தகைக்கு எடுத்து வேளாண்மை பண்ணி அங்கே விளைச்சல் வருது இல்லையா, அந்த விளைச்சலில் நில உடைமையாளர்கள் அவங்க அந்த நிலத்துக்கு யார் சொந்தக்காரங்களோ அவங்களுக்கு அதிக பங்கு போகும். உழுகுடிகள்னு சொல்லி உழவுறாங்க இல்லையா உழவர்கள், அவங்களுக்கு குறைஞ்ச பங்கு போகும். அந்த அதிக பங்கு பார்த்திங்க அப்படின்னா மேல்வார பங்குன்னு சொல்லுவோம். குறைஞ்ச பங்கு பார்த்திங்க அப்படின்னா கீழ்வார பங்குன்னு சொல்லுவோம். இவங்க மட்டும்தான் சமூகத்தில் இருந்தாங்களா அப்படின்னா இல்லை. சமூகப்படியோட நிலையில் அடுத்த அடிமட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா அடிமட்டத்தில் யார் இருக்காங்க அப்படின்னா உழைப்பாளிகளும் அடிமைகளும் இருந்தாங்க. வேளாண் சமூகத்தை தாண்டி வீரர்கள், கைவினைஞர்கள், வணிகர்கள் இவங்க எல்லாருமே இருந்தாங்க. கால்நடை வளர்ப்போர் அப்படிங்கும்போது கணிசமான அளவில் இருந்திருக்காங்க. பழங்குடிகள் காட்டுவாழ் மக்கள் எல்லாம் இருந்திருக்காங்க. அவங்கள பற்றின தகவல் குறைவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக மதம் அப்படிங்கும்போது என்ன மதம் அப்படின்னா சோழர் காலத்தில் சிவன், விஷ்ணு இவங்களுக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா அதிக அளவில் கோயில்கள்லாம் கட்டப்பட்டிருக்கு. கோயில்களுக்கு பெருமளவு நிலங்களை கொடைகளாக வழங்கியிருக்காங்க. சோழ அரசர்கள் அப்படிங்கிறவங்க தீவிர சைவர்கள். ஸோ நம்ம குப்தர்கள் தீவிர வைணவர்களாக இருந்தாங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா பௌத்தத்துக்கு மாறினாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா சோழ அரசர்கள் அப்படிங்கும்போது தீவிர சைவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முதலாம் பராந்தகன் அப்படிங்கும்போது 907 953 வரைக்கும் அவரோட இதை சொல்லலாம், ஆட்சி காலத்தை சொல்லலாம். அடுத்ததாக உத்தம சோழன் அப்படிங்கும்போது 970 985 வரைக்கும். இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சைவ சமய வளர்ச்சிக்கு நிதி உதவியையும் நிலக்கொடையையும் கொடுத்துருக்காங்க. நிதியையும் நிலத்தையும் கொடுத்துருக்காங்க கொடையா. அடுத்ததாக தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில், பெருவுடையார் கோவில்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சுவர் ஓவியத்தில் முதலாம் ராஜராஜனும் அவரது மனைவியாரும் சிவனை வணங்குற மாதிரி சித்தரிக்கப்பட்டிருக்கு. சுவர் ஓவியத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கு பெரிய கோயிலில். முதலாம் ராஜராஜனுக்கு இருக்கக்கூடிய பட்டங்களில் ஒன்று என்ன அப்படின்னா சிவபாத சேகரா. ஸோ சிவபாத சேகரா அப்படின்னா அதாவது சிவனுடைய பாதங்களை இறுக பற்றியவன் அர்த்தம். யாரை சிவபாத சேகரன்னு சொல்லக்கூடிய சோழ அரசர் யார்? ஃபஸ்ட்டு ராஜர் தான், முதலாம் ராஜராஜன் அப்படின்னு சொல்லுவோம். அருண்மொழிவர்மன் இவரை தான் அந்த அந்த அடைமொழியில் சொல்கிறோம், அந்த பட்டத்தில் சொல்கிறோம். சிவபாதா அப்படின்னா சிவனுடைய பாதம், அதை இறுகப்பட்டிருக்கிறார், நான் விடமாட்ட சாமி ஒன்று அப்படின்னு. சிவ வழிபாடு அப்படிங்கும்போது 2 வடிவங்களில் இருந்தது அப்போது, இப்போயும் அப்படி தான் இருக்குது. லிங்கோத்பவர், லிங்கம் தானே அதிக இடங்களில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நடராஜர் இது மனித வடிவத்தில் இருக்கக்கூடியது. ஸோ இந்த 2 வடிவங்களில் தான் பார்த்தீங்க அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சிவ வழிபாடு நடந்துட்டு இருந்திருக்கு. சிற்பங்கள் ஓவியங்களில் திரிபுராந்தகன் வடிவத்தில் சிவன் மீண்டும் மீண்டும் சித்தரிக்கிறாரு. ஏன் அப்படின்னா அது போர் வீரனோட தன்மை அப்படிங்கிறதுனால.
திரிபுராந்தகன் வடிவத்தில் சிவனை வந்து மீண்டும் மீண்டும் சித்தரிக்கிறாங்க. சிற்பங்கள்லையும் ஓவியங்கள்லையும் அடிக்கடி அதை ட்ராயிங் பண்ணுறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா அது ஒரு போர் வீரன் அப்படிங்கிறதுக்காக. அந்த இதன் மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிராயிங் அடிக்கடி பண்ணுறதுனால, சிற்பங்களையும் ஓவியங்களையும் பண்ணுறதுனால அப்போது இருக்கிற ராஜராஜன் அரசு அப்படிங்கிறது சட்ட அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நடராஜன் அல்லது நான் படித்தது இங்கே தான் இருக்குது. திரிபுராந்தகன் அப்படிங்கிறது. திரிபுராந்தகன்னா என்ன அப்படின்னா அசுரர்களோட 3 மாய நகரங்களை அழித்தவராக புராணங்களில் கூறப்படுவர் தான் வந்து திரிபுராந்தகன். அதை வந்து அடிக்கடி பெயிண்டிங்கில் பண்ணும்போது அரசருக்கு ஏன் சட்ட உரிமை கிடைக்கிது அப்படின்னா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆள் நம்ம அரசர் அப்படிங்கிற மாதிரி தான். அசுரர்களுடைய 3 மாய நகரங்கள், அதை திரி. ஸோ 3 அப்படிங்கும் போது 3 தானே. ஸோ திரிபுராந்தகன் அப்படின்னு ஏன் பேர் வருதுன்னா அசுரர்களோட 3 மாய நகரங்களை அழித்தவர் அப்படிங்கிற மாதிரி சிவனை சொல்கிறாங்க. அதனால தான் வந்து அடிக்கடி அந்த காலகட்டத்தில் சிற்பங்கள்லேயும் ஓவியங்கள்லையும் அந்த விஷயம் வந்து மீண்டுமா மக்களுக்கு காட்டப்படுது. ஸோ அதுக்கு இணையான ஒரு அரசர் அப்படிங்கிற மாதிரி சட்ட அங்கீகாரமும் அவங்களுக்கு கிடைக்கிது ராஜராஜன் அவருக்கு. நடராஜன் அல்லது ஆடல் வல்லான், நடனங்களோட அரசர்னு சொல்லுவோம், ஆகிய வடிவங்கள்லையும் சிவனை வந்து சித்தரிக்கிறாங்க. நம்பியாண்டார் நம்பி, இது பார்த்தீங்க அப்படின்னா சைவ சமய நூல்களை மீட்டெடுத்து திருமுறை அப்படின்னு சொல்லி தொகுத்து வரிசைப்படுத்தினவர். நம்பியாண்டார் நம்பி அப்படிங்கிறது யார்? சைவ சமய நூல்களை மீட்டெடுத்து திருமுறை அப்படின்னு பேரில் தொகுத்து வரிசைப்படுத்தினவர் தான் இவர். அது மட்டும் இல்லை, அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோவில்களில் தினமும் திருமுறை ஓதுபவர், பதிகம் பாடுபவர் இவங்கள்லாம் வந்து வேலைக்கு வைக்கப்படுறாங்க, நியமனம் செய்கிறாங்க. பாடுபவர்கள் அப்படிங்கிறவங்க அப்போது விண்ணப்பம் செய்வோர்னு சொல்லப்பட்டாங்க. கடவுள் முன்னாடி நின்று பாடுறாங்க இல்லையா, அந்த பாட்டில் அப்படியே ஒரு கோரிக்கை வைக்கிறது தான் விண்ணப்பம் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி பாடுறவங்கள என்னென்னு சொல்லுவோம்? விண்ணப்பம் செய்வோர் அப்படின்னு சொல்லுவோம். நம்பியாண்டார் நம்பியை வந்து சைவ சமய நூல்களை மீட்டெடுத்து திருமுறை அப்படிங்கிற பெயரை தொகுத்து வரிசைப்படுத்தினார். இது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக இசைக்கருவிகளை இசைப்பவர்களும் கோவிலில் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. கடவுளுக்கு தொண்டு செய்கிறதுக்காக பெண்கள் வந்து அர்ப்பணிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பெண்களுக்கு இசை ஆசிரியர், நடன ஆசிரியர் வந்து பயிற்சி அளிச்சிருக்காங்க. 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சைவம் வந்து அரச சமயமாக வலுப்பெற்று வைணவத்தோட மோதல் நடந்துச்சு. யார் காலகட்டத்தில் அப்படின்னா சைவத்துக்கும் வைணவத்துக்கும் மோதல் நடக்குது அப்படின்னா 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் தான். சைவம் அப்படிங்கிறது அரச சமயமாகவே வலுப்பெற்றுச்சு. அந்த டைமிங்கில் வைணவத்தோட மோதல் நடந்தது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வைணவத்தோட தலைவராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமானுஜர் இந்த மோதலால் சோழ நாட்டை விட்டு வெளியே போய் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய மேல்கோட்டைக்கு போயிடுறாரு. அடுத்ததாக கோவில்கள். இதுதான் மதம் பார்த்தது. நம்ம பார்த்தது மதத்தில் கடைசியாக என்ன நடக்குது? ராமானுஜர் கோச்சிட்டு கர்நாடகத்தோட மேல்கோட்டைக்கு போயிடுறாரு, சைவத்துக்கும் வைணவத்துக்கும் நடந்த சண்டையில். அடுத்ததாக கோவில்கள் அப்படிங்கும்போது சோழர்கள் பார்த்திங்கன்னா தமது காலத்தில் அதிக அளவில் கோவில்களை கட்டியும் அதற்கு கோவில்களுக்கு ஆதரவும் கொடுத்துட்டு வந்தவங்க. முக்கிய கோவில்னால் நமக்கே தெரியும், தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம், இது எல்லாமே சோழர்களோட முக்கிய கோவில்கள்னு சொல்லுவோம். இந்த கோவில்களோட கட்டுமானமாகட்டும், ஓவியமாகட்டும், சிற்பமாகட்டும், சிலை வடித்ததாகட்டும், இது எல்லாமே வந்து அந்த காலத்தோட கலைகளோட களஞ்சியமாக பார்க்கப்படுது. கோவில் அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு அரச சபை இருக்கு இல்லையா, அந்த அரச சபையோட அமைப்பை பார்த்த மாதிரியே பிரதிபலிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த கோவிலோட அமைப்பில் யார் இருப்பாங்க அப்படின்னா அரசர் இருப்பாங்க, அதிகாரிகள் இருப்பாங்க, நடன கலைஞர்கள் இருப்பாங்க, இசைக்கலைஞர்கள் இருப்பாங்க, பாடகர்கள் இருப்பாங்க, ஆசிரியர்கள் இருப்பாங்க, மத குருக்கள் இருக்காங்க. இது வந்து கோவிலோட அமைப்பா இல்லை இது ஒரு அரச சபையாடா அப்படின்னு கேட்குற மாதிரி அப்படியே அந்த அரச சபையை பிரதிபலிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவங்களையும் கோயிலையும் பிரிக்க முடியாது, அப்படியே ரொம்ப கம் போட்டு ஒட்டின மாதிரி இருப்பாங்க, அங்கேயே தான் உட்காந்துருப்பாங்க.
தொடக்க சோழர் கால கோவில்கள் அப்படிங்கிறது கட்டுமானத்தில் எளிமையானவையாக இருந்துச்சு. அதே மாதிரி அரசர்களில் புதைக்கிறாங்க இல்லையா, அந்த இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா பள்ளிப்படை அப்படிங்கிறது எழுப்பக்கூடிய பழக்கம் ஒன்று இருந்துச்சு சோழர் காலத்தில். கோவில்னு சொல்லுவோம் பள்ளிப்படை அப்படிங்கிறது. ஸோ பள்ளிப்படை எழுப்பக்கூடிய பழக்கமும் இருந்தது. சமூக நிறுவனமாக கோவில்கள் எப்படி இருந்தது? சோழர் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கோவில்கள் திருவிழா மையங்களாகவும் சமூக நிறுவனங்களாகவும் செயல்பாட்டில் இருந்தது. முக்கிய கோவில் அதிகாரிகள் யார் அப்படின்னா கோயிரமர், கோவில் கணக்கு, இவங்க 2 பேர்த்தையும் கணக்காளர்னு சொல்லுவோம். தேவகன்னி, இவங்களை என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா கடவுளோட பிரதிநிதின்னு சொல்லுவோம். ஸ்ரீ வைஷ்ணவர், கண்டேசர், இவங்களையெல்லாம் மேலாளர்னு சொல்லுவோம், மேனேஜர்னு சொல்லலாம். இது போக பிற அதிகாரிகளும் இருந்தாங்க. கண்டேசா, வைஷ்ணவா அப்படின்னா மேனேஜர் அப்படின்னு அர்த்தம். முக்கிய விழாக்கள் அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை, கார்த்தி, ஐப்பசி திருவிழாக்கள்னு சொல்லுவோம். இந்த விழாக்களில் தஞ்சாவூர் கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜராஜரோட நாடகம், அவரோட வாழ்க்கை, இதெல்லாம் வந்து நடித்து காட்டப்பட்டுச்சு. கோவில்களில் பாடப்பட்ட வழிபாட்டு பாடல்கள் அப்படிங்கும்போது வாய்மொழி கல்வியை வளர்த்ததாக சொல்லப்படுது. ஸோ பெரிய கோயில். கோவில்களில் பாடப்பட்ட வழிபாட்டு பாடல்கள் என்ன சொல்கிறோம்? வாய்மொழி கல்வியை வளர்க்கிறதா சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, குடக்கூத்து, சாக்கை கூத்து போன்ற மரபு நடனங்கள் சிற்ப ஓவிய வடிவங்களாக கீழப்பழுவூர், திருவொற்றியூர் கோவில்களில் சித்தரிக்கப்பட்டிருக்கு. எது சித்தரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கூடக்கூத்து, சாக்கை கூத்து, இதெல்லாம் மரபு நடனங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா சிற்பத்திலையும் ஓவியத்திலையும் வடிவங்களாக கீழப்பழுவூர், திருவொற்றியூர் இந்த கோவில்களெல்லாம் சித்தரிக்கப்பட்டிருக்கு. தஞ்சாவூர் பெரிய கோவிலில் பார்த்திங்க அப்படின்னா நிருத்தயம், கர்ணம் போன்ற நடன நிலைகள் வந்து நடன நிலைகள் மற்றும் தமிழ் இசைக்கருவிகள் இது 2மே பார்த்திங்க அப்படின்னா சிற்ப வடிவில் காட்டப்பட்டிருக்கு. குடக்கூத்து, சாக்கை கூத்து எங்கே இருக்குது? கீழ்ப்பழுவூர், திருவொற்றியூர் கோவிலில் இருக்குது. தஞ்சாவூர் பெரிய கோவிலில் என்ன இருக்குது அப்படின்னா நிருத்தயம், கர்ணம் இந்த நடன சிலைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிற்ப வடிவத்தில் இருக்குது. மேய்ச்சல் தொழிலாளர்கள் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா கோவிலில் இருக்கக்கூடிய அணையா விளக்கு அணைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கால்நடைகளை வந்து தானமாக கொடுத்துருக்காங்க. கால்நடைகளை தானமாக கொடுத்தவங்க மேய்ச்சல் தொழிலாளிகள் தான். ஏன் அப்படின்னா கோவிலில் அணையா விளக்கு அணைஞ்சிடக்கூடாது, அணையா விளக்குக்காக கொடுத்தது. இந்த கொடைகள் வந்து எங்கே தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவர்களோட பெயர்களோட அரச கோவில்களோட கல்வெட்டுகளில் இடம்பெற்றிருக்கு. அடுத்ததாக எண்ணெய் ஆட்டுபவர்கள் என்னென்னு சொல்லுவோம்? சங்கரபாடியார்னு சொல்லுவோம். ஸோ எண்ணெய் ஆட்டுறவங்கள சங்கரபாடியார்னு சொல்லுவோம். இவங்கெல்லாம் கோவில்களுக்கு வந்து எண்ணெயை வழங்கியிருக்காங்க. இவர்களில் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சகாலம் அப்படிங்கும்போது தங்களை வந்து கோவில்களுக்கு அடிமையாகவும் விற்றுக்கிட்டாங்க. கோவில்கள் வந்து கடன் வழங்குறது, நன்கொடை பெறுறது, இதன் மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா வங்கி போல் இயங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோவில்கள் வந்து வங்கி மாதிரி இயங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடன் வழங்குறது, நன்கொடை பெறுறது, இதன் மூலயமா வேதம், இசை, கலைகள் ஆகியவற்றில் பயிற்சி அளிக்கும் கல்வி நிறுவனமாகவும் இருந்தது. சிற்ப வேலை, உலோக வேலை இந்த காலகட்டத்தில் ஊக்குவிக்கப்பட்டது. கோவிலோட வரவு செலவெல்லாம் தணிக்கை செய்யப்பட்டிருக்கு. அந்த தணிக்கையாளரை என்னன்னு சொல்லுவோம்? கோவில் கணக்குன்னு சொல்லுவோம். அடுத்ததாக கங்கை கொண்ட சோழபுரம். இப்போ சமூக நிறுவனமாக கோவில்னு பார்த்ததில் தான் கடைசியாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? கோவிலோட வரவு செலவு தணிக்கை செய்யப்பட்டிருக்கு. அந்த தணிக்கையாளரை கோவில் கணக்குன்னு பார்த்துருக்கோம். அடுத்ததாக கங்கை கொண்ட சோழபுரம்னா யார் வருவாங்க ஞாபகத்துக்கு? முதலாம் ராஜேந்திர சோழன் தான். இவர் எதுக்காக இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு? வட இந்தியாவோட வெற்றியின் நினைவாக கட்டிய கோவில் தான் இது. தஞ்சாவூர் பெரிய கோவிலை போலவே கங்கை கொண்ட சோழபுர கோவிலும் அமைக்கப்பட்டிருக்கு. ராஜேந்திரன் பார்த்தீங்க அப்படின்னா சோழகங்கம் என்ற புதிய பாசன ஏரியா தலைநகருக்கு அருகே உருவாக்கினார். அதுக்கு பேர் ஜலதம்பம், நீர்த்தூன்னு சொல்லப்படுது.
கங்கை கொண்ட சோழபுரம் பார்த்திங்க அப்படின்னா சோழ அரசர்கள் முடிசூட்டக்கூடிய இடமாகவும் இருக்குது. அடுத்ததாக தாராசுரம் கோவில். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் ராஜராஜனால் 1146 1172 வரைக்கும் இருந்த ஆட்சியில் இருந்த 2ஆம் ராஜராஜனால் பார்த்தீங்க அப்படின்னா கட்டப்பட்ட தாராசுரம் கோவில் அப்படிங்கிறது சோழர் கால கட்டுமான கலைக்கு மற்றொரு சிறந்த உதாரணம்னு சொல்லலாம். பெரிய கோயிலை சொல்லலாம், கங்கை கொண்ட சோழபுரம் அந்த கோயிலை சொல்லலாம், ஸோ தாராசுர கோவிலை சொல்லலாம். தாராசுரர் கோவில்னு சொல்லும் போது 2ஆம் ராஜராஜனால் கட்டப்பட்டது. ஸோ இதுவுமே வந்து சோழர் கால கட்டுமான கலைக்கு ஒரு சிறந்த உதாரணமாக பார்க்கப்படுது. இதோட சிறப்புன்னு சொல்லும்போது கருவறை சுவர் தளத்தில் பார்த்திங்க அப்படின்னா பெரிய புராணத்தோட சம்பவங்கள் எல்லாமே வந்து குறுஞ்சிற்பமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஓவியம் அப்படின்னு பார்த்தா நாயன்மார்கள் பார்த்திங்க அப்படின்னா முதல் 4 இருக்காங்களே, அதில் ஒருத்தர்னு சொல்லக்கூடிய சுந்தரரோட வாழ்க்கை கதை வந்து சித்தீகரிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக வணிகம். வணிகம் அப்படின்னா 2 குழுக்கள், 2 வணிக குழுக்கள் இருந்துச்சு. ஒன்று 5 வண்ணத்தார்னு சொல்லுவோம், இன்னொன்று மணி கிராமத்தார்னு சொல்லுவோம். 5 வண்ணத்தார் அப்படிங்கும்போது யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட மேற்கு ஆசியர்களை கொண்ட கடல் வழி வணிகர்கள். அவங்க மேற்கு கடற்கரை துறைமுக நகரங்களில் குடியேற்றம் அடைஞ்சவங்க. இவங்க தான் 5 வண்ணத்தார்னு சொல்லப்படக்கூடியவங்க. மணி கிராமத்தார் அப்படின்னு சொல்லவங்க உள்நாட்டு வணிகர்கள் தான். அவங்க பார்த்திங்க அப்படின்னா கொடும்பாலூர், உறையூர், கோவில்பட்டி, பிரான்மலை போன்ற உள்ளூர் நகரங்கள்லேயே வசித்தவங்க. 5 வண்ணத்தார் அப்படிங்கிறவங்க தான் வேறு யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் இவங்களெல்லாம் சொல்லலாம். இவங்க வந்து மேற்கு கடற்கரை துறைமுக நகரங்களில் குடியேற்றம் அடைஞ்சாங்க. பின்னர் பார்த்திங்க அப்படின்னா காலப்போக்கில் 2 பேரும் சேர்ந்து இருவரும் இணைஞ்சு என்ன சொல்லப்படுவாங்க அப்படின்னா ஐநூற்றவர் அப்படின்னு சொல்லுவோம், திசை 1500 சொல்லுவோம், வளஞ்சியர்னு சொல்லுவோம். 2 பேரும் தனித்தனியாக இருக்காங்க. 2 பேரும் பின்னாடி சேர்ந்துடுறாங்க. சேர்ந்ததுக்கப்புறமா அவங்களுக்கான பெயர்கள் அப்படிங்கும்போது இந்த பெயர்களில் அழைக்கப்படுறாங்க. இவங்களோட தலைமையகம் அப்படிங்கும்போது இந்த பிஸ்னஸ்க்கான அந்த வணிகத்துக்கான தலைமைன்னு எங்கே சொல்லுவோன்னா கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய ஐஹோலை சொல்லுவோம். கர்நாடகத்தில் தான் வணிகத்தோட தலைமையகம் இருக்குது. அதை வந்து ஐஹோல்னு சொல்லுவோம். வணிக பரப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பரவி இருந்தது அப்படின்னா தென்கிழக்கு ஆசியாவோட கடல் வணிகம் இருந்தது. தென்கிழக்கு ஆசியா வரைக்குமே வந்து வணிகம் வந்து கடல் வணிகம் நடந்துட்டு இருந்தது. முக்கிய துறைமுகங்கள் அப்படின்னு சொல்கிறது புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய முனைச்சந்தை, அடுத்ததான் மயிலாப்பூர், அடுத்தது சென்னையில் இருக்கக்கூடிய திருவொற்றியூர், நாகப்பட்டினம், விசாகப்பட்டினம், கிருஷ்ணப்பட்டினம், தெற்கு நல்லூரில் இருக்கக்கூடிய கிருஷ்ணப்பட்டினம், இதெல்லாமே வந்து முக்கிய துறைமுகங்கள்னு சொல்லுவோம். வணிகம் எந்த அளவுக்கு பரவி இருந்தது, தென்கிழக்கு ஆசியா வரைக்கும் கடல் வணிகம் பரவி இருந்தது. ஐஹோல் அப்படிங்கிறது கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய தலைமையகம். உள்நாட்டு வணிகமெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னா விலங்குகள் மூலியமாகவும் படகுகள் வழியாகவும் மேற்கொள்ளப்பட்டுச்சு. ஏற்றுமதி அப்படிங்கும்போது நமக்கு சந்தனம், அகில், சுவையூட்டும் பொருள்கள், விலையுயர்ந்த ரத்தினங்கள், மிளகு, எண்ணெய், நெல், தானியங்கள், உப்பு இது எல்லாமே வந்து ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க சோழர்கள். இறக்குமதின்னு பார்க்கும்போது கற்பூரம், செம்பு, தகரம், பாதரசம் இது எல்லாத்தையுமே வந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வளஞ்சியர் குழுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த உறுப்பினர்கள்லாம் ஒரு குழுக்கள் அமைப்பாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வளஞ்சியர் குழு இது பார்த்திங்க அப்படின்னா வளஞ்சியர் குழு வெட்டிய 500 பேரேரி, இது ஒரு ஏரி. ஸோ இந்த பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பாசன ஏரி. இந்த பாசன ஏரி எங்கே இருக்குது அப்படின்னா புதுக்கோட்டையில் இருக்குது. வளஞ்சியர் குழு வெட்டிய 500 பேரேரி என்ற பாசன ஏரி எங்கே இருக்குது அப்படின்னா புதுக்கோட்டையில் இருக்குது. ஸோ பெருவுடையார் கோயிலை பற்றி இதில் கொடுத்துருப்பாங்க. பிரகதீஸ்வரர் கோயில்னு சொல்லலாம், ராஜராஜேஸ்வரம்னு சொல்லலாம்.
பெருவுடையார் கோவில், தஞ்சை பெரிய கோவில்னு சொல்லப்படக்கூடிய பெருவுடையார் கோவில், ராஜராஜேஸ்வரம், பிரகதீஸ்வரர் கோவில், ஸோ இந்த மாதிரி பேர்களால் அழைக்கப்படுது. தஞ்சாவூர் பெரிய கோவில் அப்படிங்கிறது எதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னா கட்டடக்கலை, ஓவியம், சிற்பம், சிலை வடித்தல் ஆகிய துறைகளில் தன்னோட தன்னிகரற்ற எடுத்துக்காட்டாக சொல்லப்படுது. ராஜராஜரோட ஆட்சித்திறன் மற்றும் அதிகாரம் அப்படிங்கிறதுக்கு இந்த கோயில் ஒரு சான்று, சட்ட அங்கீகார சின்னம்னு சொல்லலாம். கருவறை மேலே பார்த்தீங்க அப்படின்னா 190 அடி உயர விமானம் ப்ளஸ் 80 டன் எடை கொண்ட மூடிய அமைப்பு இருக்குது கருவறைக்கு மேலே. கருவறை வெளிச்சுவர்களில் பார்த்தீங்க அப்படின்னா லட்சுமி, விஷ்ணு, அர்த்தநாரீஸ்வரர், பிச்சாடனார் அப்படின்னா பிச்சை ஏற்கும் கோலத்தில் உள்ள சிவன்னு சொல்லுவோம், பிச்சாடனார். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கருவறையோட வெளிச்சுவர்களோட சிறப்பு சிற்பங்கள். அடுத்தது புராணங்கள், காவிய காட்சிகள் அப்படிங்கும்போது சுவர் ஓவியங்களாகவும் குறும் சிற்பங்களாகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. நடன பெண்கள், இசைக்கலைஞர்கள், இசை ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாடு பகுதிகளிலிருந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. கோவில்களில் பக்தி பாடல்களை பாடுறதுக்காக பாடகர்களும் நியமனம் பண்ணப்பட்டிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரகதீஸ்வரர் கோயிலை பற்றி கொடுத்துருக்கிற குறிப்பு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கல்வி புரவலர்களாக சோழர் மற்றும் பாண்டியர்களோட ஆட்சி காலம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.